சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூர், ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்குவேலூர்னு ஒரு ஊர். இருக்குவேலூர் அந்த இடத்துல கணம் புல் அதிகம் உண்டு. இந்த கணம் புல் என்பது வீட்டில் எரிக்கக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு புல் வகை, அது அதிகம் உண்டு. அந்த ஊரிலே ஒருவர் தோன்றினார். அவர் பேர் என்ன தெரியாது, ஆனால் அவர் செயல் என்ன அது தெரியும். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள் எரித்து நாவாரப் பரவுவார் நல்குறவு வந்து எய்த தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார். பணம் வச்சிருந்தார். அந்த பணத்தை வச்சு கோயில்ல விளக்கேற்றினார். பல அடியார்கள் விளக்கேற்றியவர்கள். நம்மளால முடியக்கூடிய திருத்தொண்டு கோயில்ல விளக்கேற்றுவது. அதனாலே விளக்கேற்றினார். நாவார பாடுவார். கொஞ்சம் கொஞ்சமா வறுமை வந்தது. உள்ளூர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சிதம்பரத்துக்கு போயிட்டார், தில்லைக்கு போயிட்டார். எல்லா பொருட்களையும் விற்றார். கோயில்ல விளக்கேறிக்கணும். கணம் புல்ல அறிந்து அதை விற்று அதுல நெய் வாங்கி விளக்கெரிச்சார். ஒரு காலம் வந்தது, புல்லு விலைக்கு போகல. ஒருத்தனும் புல் வாங்க மாட்டேன்ட்டான். புல்லு வாங்கலன்னா என்ன செய்யறது? பார்த்தார், புல்லையே எடுத்துக்கிட்டு போய் விளக்கெரிக்க ஆரம்பிச்சார். புல்லை வித்து வர்ற காசை வச்சு விளக்கெரிக்கிறவர் அந்த புல்லு எரியும் தானே, கணம் புல். அந்த புல்லையே எடுத்துக்கிட்டு போய் கோயில்ல விளக்கெரிக்க ஆரம்பிச்சார். புல்லு போதுமான அளவு கிடைக்கல. இவருக்கு ஆசை, கோயில்ல ஏகப்பட்ட விளக்கு எரிக்கணும், எங்க பார்த்தாலும் தீபமா இருக்கணும். திருவண்ணாமலை தீபத்துக்கு நெய் கொடுக்கிறவங்க அவ்வளவு பேர். நம்மளால ஆனது, கோயில்ல நெய் தீபம் ஏற்றினால் வாழ்க்கை பிரகாசிக்கும். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே, திருவாசகம். கோயில்ல விளக்கேரிக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றணும். அதனால அப்படி செய்தார். புல்லு பத்தல, என்ன செய்யலாம்? போய் கண்ணீர் கொட்ட நிற்கிறார். நெய் விளக்கு ஏத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு. புல் விளக்கு ஏத்தியாச்சு, பத்தல. ஆனா விளக்கேற்றணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவான், ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்கன்னு. அப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை. கையில காசு இல்லை, மனசுலையும் காசு இல்லை. தமிழ்ல காசுன்னா குற்றம்னு அர்த்தம். கையிலையும் காசு இல்லை, மனசுலையும் காசு இல்லை. என்ன செய்யலாம்? கோயிலுக்கு போனார். என் திருமுடி இருக்குல்ல, குடுமி, இதை வச்சு விளக்கெரிக்கிறேன், கடைசி வழி. மனுஷன் ரொம்ப பிரியமா நினைச்சுக்கிறது இந்த முடியை. முடி கொட்டி போனா படுற பாடு நமக்கு பெரும்பாடா இருக்கு. எனக்கு வேண்டிய ஒருத்தர் 4 முடிதான் இருக்கும், 1 மணி நேரத்துக்கு சீவிக்கிட்டு இருப்பார். அதை ஏதோ மனுஷனுக்கு ஒரு ஆசை, அதுக்காகத்தான் கோயிலுக்கு முடி கொடுக்கிறது. எது இருந்தா நமக்கு ஆசைன்னு நினைக்கிறோமோ அதை கடவுளுக்கு கொடு. அதான் நம்ம இந்து சம்பிரதாயம். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அன்பு புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை என்பு உருக மடுத்து எரித்தார், இருவினையின் தொடக்கு எரித்தார். முடியவா எரிச்சார்? நல்வினை தீவினை ரெண்டையும் எரிச்சுட்டார். அதான் முடியாது. நல்வினை தீவினைகளை அனுபவிச்சுத்தான் முடிக்கணும், அனுபவிக்காம முடியாது. இவர் என்ன பண்றாராம்? விளக்கெரிச்ச பொழுது நல்வினை தீவினைகளையும் எரிச்சு விட்டாராம். என்புருகம் அடுத்தெரித்தார், இருவினையின் தொடக்கெரித்தார். அவ்வளவுதான். யாமம் 7.5 நாழிகை, 3 மணி நேரத்துக்கு விளக்கெரிப்பாராம். 7.5 நாழிகைன்னா தெரியுமா? ஒரு நாளிகை 24 நிமிஷம். ஒரு நாளிகை 24 நிமிஷம். 7.5 × 24 பெருக்கி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு விளக்கெரிப்பார். தலைமுடியை வச்சு எரிச்சார் இல்ல சிவபெருமான், இவரை அழைத்து கொண்டு சிவலோகத்துக்கு போயிட்டார். அவ்வளவுதான் கதை. உடலை நீத்து சிவலோகம் போனார். அமங்கலம் மங்களமாயிற்று. முடியை எரிச்ச அமங்கலம். கோயிலுக்கு போற பொழுது முடி தீப்பட்ட அமங்கலம். இப்ப பெருமானுக்கு அன்புனாலே அமங்கலம் மங்களமாயிற்று. அடியார் பட்டியல்ல அவர் சேர்ந்துட்டார். இவருக்கு என்ன பேரு? கணம்புள்ள நாயனார்.
அடுத்தவர் காரி நாயனார். கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன். காரி நாயனார் யார் தெரியுமா? நல்லா பாடுவார். பாடுவார்னா பாட்டு எழுதுவார். இசை பாடுவார் இல்ல, புலவர். நல்லா பாட்டு எழுதுவார், புலவர். மூவேந்தர்கள் மேல கோவை பாடினார். சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர் மேலையும் பாட்டு எழுதி கொண்டுகிட்டு போனார். 3 பேரும் பார்த்தார்கள், பரிசு கொடுத்தார்கள். பரிசை வாங்கிக்கிட்டு வந்தார். அடியார்களுக்கு சாப்பாடு போட்டார். எப்படியாவது திருத்தொண்டு செய்யணும், என்னால என்ன முடியுதோ அந்த அளவுக்கு திருத்தொண்டு செய்யணும். மூவேந்தர் மேல் காரிக்கோவை பாடினார். அதை வச்சு கோயிலே கட்டினாராம். மூவேந்தர்கள் கொடுத்த பணத்தை வச்சு கோயில் கட்டியிருக்கார். வெங்கண்ணரா ஒடு கிடந்து விளங்கும் இளம்பிறை சென்னி சங்கரனார் இனிதமரும் தானங்கள் பல சமைத்தார். யாவர்க்கும் மனமுவக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இரு நிதியம் மிக அளித்து. எல்லாருக்கும் நிறைய பணம் வந்தவங்களுக்கெல்லாம். யார் யாருக்கு? அடியார்களுக்கு, சிவபக்தர்களுக்கு, திருநீறு பூசியவர்களுக்கு. பணம் எங்கிருந்து வந்தது? புலவராக இருந்து மூவேந்தரை பாடி வந்த பணத்தினால எல்லாருக்கும் கொடுத்தார். சிவபெருமான் பார்த்தார். வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்த்தார். உடம்போட கைலாசத்துக்கு போயிட்டார். போக முடியுமா? பிராகிருதம்னு பேரு. பிராகிருதம்னா தெரியுமா? பஞ்சபூத சேர்க்கை பிராகிருதம். உடம்பு 5 பூதங்களின் சேர்க்கை. 5 பூதத்தையும் பிரிச்சு விட்டா உடம்புல ஒண்ணும் இருக்காது, பிரிஞ்சிடும். பிராகிருதம் உடம்பு, அப்ராகிருதம் கைலாசம். கைலாசத்துக்கு உடம்போடு எல்லாம் போக முடியாது. சுந்தரமூர்த்தி போனார், சேரமான் பெருமாள் போறாரு, தர்மராஜா போனார். கைலாசத்துக்கு தர்மராஜா போனார். அங்க போன உடனே என்ன ஆகுமா? இந்த உடம்பு ஒளி உடம்பா மாறி போயிடுமா. எல்லாம் கலைச்சு ஒளி உடம்பா மாறி போயிடுமா. வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். இந்த கற்பூர மாதிரி இந்த உடம்பு அப்படியே கரைஞ்சு போயிடும். அதனால இவர் காரி நாயனார். அவ்வளவுதான் அவர் வரலாறு. 3வது நின்ற சீர் நெடுமாற நாயனார், பாண்டிய ராஜா. கூன்பாண்டியன்னு பேரு. ஆண்டவனுடைய அருள் இல்லாமையினாலே சமணத்தில் ஈடுபட்டான். பாண்டி நாடு முழுக்க சமணம். அவன் பண்ண நல்ல காரியம் மங்கையர்க்கரசியாரை கல்யாணம் பண்ணிட்டான். அதான் அவன் பண்ண நல்ல காரியம். அந்த மங்கையர்க்கரசியார் வந்து இருந்து ஞானசம்பந்தருக்கு ஆள் விட்டு ஞானசம்பந்தர் வர எல்லா நிகழ்ச்சிகளும் இவன் வாழ்க்கையில் நடக்க, இவன் பண்ணின தப்புனால இவனுக்கு உடம்பிலே வெப்பு நோய் வர, ஞானசம்பந்த பிள்ளையார் வந்து வலது பக்கத்து வெப்பு நோயை மாற்ற, சமணர்களால் இடது பக்கத்து வெப்பு நோய் மாற்ற முடியாமல் போக ஞானசம்பந்தர் அதையும் மாற்றி இவனுக்கு உபதேசம் பண்ணனாராம். அதான் அந்த 12 பாட்டு. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமுன் துயர் தீர்கவே. அது இவனுக்கு பண்ணின உபதேசம். எங்க? வைகை ஆத்தங்கரையில 12 பாட்டு. திருப்பாசுரம்னு பேரு பாண்டியனுக்கு. இவனுக்கு பேர் என்ன? கூன்பாண்டியன். அவர் என்ன சொன்னார்? வேந்தனும் ஓங்குகன்னார். உடனே கூன்பாண்டியனுக்கு மனக்கூனும் நிமிர்ந்தது, உடற்கூனும் நிமிர்ந்தது. மனசளவிலையும் ஒழுங்கானா, உடம்பளவிலையும் ஒழுங்கானான். தடுமாறு நெறியதனை தவமென்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கடல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேளும் நிகழ்ந்துள்ளதால். கூன்பாண்டியனுக்கு பேரு மாறி நின்ற சீர் நெடுமாற பாண்டியன். இவன் கூட திருநெல்வேலியில ஒரு பெரிய சண்டை. பல அரசர்கள் சண்டைக்கு வந்தாங்களாம், வடநாட்டு அரசர்கள். அவ்வளவு பேரையும் திருநெல்வேலியில சண்டை போட்டு ஜெயிச்சு அனுப்பிச்சானா, விரட்டி விட்டான். அதனாலதான் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன். திருநெல்வேலியிலே வெற்றி கண்டவன். மங்கையர்க்கரசியாரோடு நெடுங்காலம் அரசாண்டு சிவலோகத்தை அடைந்தார். அடுத்தாப்புல வாயிலார் நாயனார். கொஞ்ச நேரம் நிக்க போறேன். அருமையான வரலாறு, சின்ன வரலாறு, ஆனா பெரிய வரலாறு. அது எப்படி? மொத்தம் 10 பாட்டு. வாயிலார் நாயனார் 10 பாட்டு. மயிலாப்பூர்ல பிறந்தாராம்.
அதனால சேக்கிழார் சுவாமி மயிலாப்பூரை பத்தியே 6 பாட்டு பாடுறாரு. மொத்தம் 10 பாட்டுல 6 பாட்டு மயிலாப்பூரை பத்தி, அப்புறம் ஒரு 2-3 பாட்டு இவரை பத்தி, அவ்வளவுதான் கதை. 10 பாட்டு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதுக்கு முந்தின வரி என்ன? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நாதன்னா என்ன அர்த்தம்? ஆத்மநாதன் அர்த்தம். ஆன்மாவில் இருக்கிற சிவபெருமான். அவனை உள்ளுக்கவே பார்க்கலாம்ல. கோயிலுக்கு வந்துதான் பார்க்கணுமா? இல்ல, உள்ளுக்க பார்த்தவன் தான் கோயில்ல பார்க்க முடியும். உள்ள பார்க்க முடியாதவன் கோயில்ல பார்க்க முடியாது. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளே இங்கு அன்பாயடி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்படி இருந்தவர் வாயிலார். என்ன சார் பண்ணினார்? சுருக்கமா சொல்லுங்க. மனசளவுல கடவுளை மனசுக்குள்ள வச்சு கும்பிட்டார், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான வேலை. ஆனா மயிலாப்பூரை பத்தி அழகா சொல்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். ஐப்பசி ஓணத்தன்னைக்கு கொடியேற்றுவாங்களாம். கார்த்திகை நட்சத்திரம் முடிய, ஓணத்திலிருந்து கார்த்திகை வரைக்கும் 10 நாள் உற்சவம். ராமச்சந்திர மூர்த்தியால் தொடங்கி நடத்தப்பட்ட உற்சவம்னு சொல்றாங்க. மயிலாப்பூர்ல இப்பவும் நடக்குது. 12 மாசமும் உற்சவம். 12 மாசமும் உற்சவம். அதுலதான் ஒரு முறை 63 நாயன்மார்கள் புறப்பாடாகி வருவார்கள். 63 உற்சவம். மயிலாப்பூர் கோயில் அந்த குளம் கோயிலை சுத்தி அவ்வளவு கூட்டம் அன்னைக்கு இருக்கும். ஐப்பசி ஓண உற்சவம். மைப்பயந்த ஒன்கண் மட நல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பன உங்கானாதே போதியோ பூம்பாவாய். நம்ம ஞானசம்பந்தர் வாக்கு. ஐப்பசி ஓணத் திருவிழா. மட்டிட்ட புன்னையங்கானல் பாட்டு அங்கதான். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் முகம்மதியர்களுக்கும் சண்டை வந்தது 1672. பிரெஞ்சுக்காரங்க அந்த பக்கம், முஸ்லிம்ஸ் ஒரு பக்கம். 2 பேருக்கு சண்டை வந்த பொழுது கபாலீஸ்வரர் கோயில்ல பிரெஞ்சுக்காரங்க ஒளிந்து கொண்டார்கள். நமக்கு வென வந்தது. கோயில் பெருசா இருக்கா, பெரிய மதில் சுவரா, இந்த முஸ்லிம் உள்ள வரக்கூடாது, வந்தாலும் அவனை வெற்றி காணணும், மதில் சுவரை தாண்டி வர முடியாது, குண்டு போட்டெல்லாம் மதில் சுவரை உடைக்க முடியாது, மதில் அவ்வளவு பெருசு. அதுக்குள்ளே பிரெஞ்சுக்காரர்கள் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். கொஞ்ச நாள் ஆச்சு. நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, இப்ப இருக்கிற கோயில் இல்லை, கடற்கரையில் உள்ள கோயில். 15ஆம் நூற்றாண்டில் கடற்கரையில் இருந்த கோயில் அது. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. பல நானாதேசிகள் கூடி மயிலாப்பூரில் வணிக தீர்மானங்கள் செய்தார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால தாலமின்னு ஒரு கிரேக்க ஆசிரியர், டாலமி, அவர் வந்து பார்த்துட்டு மயிலாப்பூரை மல்லியார்பான்னு எழுதுறார். 2000 வருஷத்துக்கு முன்னால மல்லியார்பா. ஒண்ணு. அடுத்த செய்தி, நம்ம திருமங்கை ஆழ்வார். தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. பெருமாளை திருவல்லிக்கேணியில பார்த்தாராம். திருவல்லிக்கேணி எங்கே இருக்கு? சோலைகள் சூழ்ந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்ப மயிலாப்பூரை வச்சு அடையாளம் காட்டுறார் திருமங்கை ஆழ்வார். தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அருணகிரிநாதர் கடலை கரைதரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே. கடலுக்கு பக்கத்திலே உள்ள மயிலை பதிங்கிறார். இப்ப என்ன கடலுக்கு பக்கத்திலேயா இருக்கு? ரொம்ப தூரம் பின்னால வந்துருச்சு. ஆனால் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சாந்தோம் கத்தீட்ரல் இப்ப இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் பழைய காலத்தில் மயிலாப்பூர் கோயில் இருந்தது. அருணகிரிநாத சுவாமி காலத்தில் அங்கதான் இருந்திருக்கு. 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் அதை கைப்பற்றி அந்த ஆலயத்தை தகர்த்து சர்ச்சு கட்டி விட்டாங்க. அது எப்படி சார் சொல்றீங்க? சர்ச்சில் தூணுல ஆஞ்சநேயர் இருக்காரு. எப்படி? எந்த சர்ச்சில் தூண்ல ஆஞ்சநேயர் இருக்காரு? இன்னைக்கு இருக்காரு. சாந்தோம் சர்ச்சு பழைய காலம். வடி உடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கண்டோம் மயிலாப்புள்ளே அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுறாரு.
மயிலாப்பூருக்கு பாடின தேவாரம் கிடைக்கல, வேற ஊர்ல பாடுற பொழுது அம்பாளோட அழகா மயிலாப்பூர்ல வந்தாரே அப்படிங்கிறாரு. மங்குல் மதிதவளும் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் அப்படிங்கிறாரு. இங்க பாடின பதிகம் கிடைக்கல. அப்போ அப்பர் சுவாமிகள் காலத்தில் அதுக்கு அவ்வளவு சிறப்பு. இப்போ நம்முடைய வாயிலார் நாயனார் வரலாறுக்கு வர்றான். பாடுறாரு பாருங்க, ஒரு அழகான பாட்டு. துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமி வாயிலார் நாயனார் வரலாற்றை பாடுற பொழுது 2 வரி, 1.25 வரி மயிலாப்பூர், 3/4 வரி நாயனார் பேரு. துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை, இது புற மயிலாப்பூர். வாயிலான் அடியார்க்கும் அடியேன், அது வாயிலார் நாயனார். அதனால பார்த்தார் சேக்கிழார், 6 பாட்டு மயிலாப்பூருக்கு பாடிப்படு, அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம். இந்த வரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடல்ல அடிச்சுக்கிட்டு வந்த பவளங்கள் ராத்திரியில ஒளி வீசுவதனால் இருட்டு தெரியாதான், ஒளிமயமா இருக்கான். அங்கே வாழ்ந்தவர் நம்முடைய வாயிலார் நாயனார். என்ன முக்கியம்? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம். பெருங்கோயில்னா கர்ப்பகரகம், ஆலயம்னா மொத்த கோயில். உள்ளம் கர்ப்பகரகம், உடம்பு முழுக்க கோயில் என்று வாழ்ந்தவர். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணிலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீரமைய காட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. அப்பர் சுவாமிகள் வாக்கு. எப்படி? உடம்புதான் கோயில், மனசுதான் அடிமை, வாய்மைதான் தூய்மை, மனசுதான் சிவலிங்கம், நம்ம அன்புதான் நெய்யும் பாலும். வசதி அல்ல போச்சு. நானா நினைக்கணும், நினைச்சு மனசுக்குள்ள சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யணும். அர்ஜுனன் மகாபாரதத்தில் பாசுபதம் வேண்டி புறப்படுறான். அந்த 15ஆம் நாள் யுத்தம், 14ஆம் நாள் யுத்தம். 13ஆம் தேதி அபிமன்யு இறந்து போயிட்டான். அபிமன்யு அர்ஜுனுடைய பிள்ளை. இறந்த உடனே அர்ஜுனன் நெருப்புல பாய பார்க்கிறான். பரமாத்மா தடுத்துட்டார். அர்ஜுன சபதம் பண்ணான், நாளைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அபிமன்யுவை கொன்ற ஜெகத்தேதனை நான் கொல்லாவிட்டால் அக்னியில் பாய்ந்து விடுவேன்னா. இது தெரிஞ்சது துரியோதனனுக்கு. ஜெகத்ரதன் யாரு? துரியோதனுடைய தங்கச்சி புருஷன், வீட்டு மாப்பிள்ளை. கொண்டே ஒழிச்சு விட்டான் எங்கேயோ. சேனை அவ்வளவு நிக்கிது, அவனுக்கு முன்னால இவ்வளவு சேனையை அவன் தாண்டி அவங்கிட்ட போறதுக்கு ஒரு 5-6 நாள் ஆயிரும். அர்ஜுனன் இங்க நிக்கிறான், சேனைகள் கடைசியில ஜெகத்ரதன். என்ன செய்யறது? பகல் பூரா சண்டை போட்டாங்க, கிட்ட போக முடியல. என்ன பண்றாரு பெருமான்? இங்க வா, தேவலோகத்தில் போய் பாசுபதம் வாங்கிட்டு வந்துடுவோம். பாசுபதாஸ்திரத்துக்கு தவம் பண்ணனா ஒரு காலத்துல, பெருமான் அதை குறிப்பிட்ட காலத்துல கேட்கிற போது தர்றேன்ட்டார். இப்போ பாசுபதத்துக்காக புறப்படணும். யார்? 2 பேரு, அர்ஜுனனும் கிருஷ்ணனும். அர்ஜுனன் சொன்னா, போயிட்டு வந்துட முடியுமா? வா, சீக்கிரம் போயிட்டு வந்துடுவான். என்னமா சாப்பிட்டியா? ஒன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பூஜை முடிக்கல, சாப்பிடல. அப்ப ஒன்னு செய், பூஜையை பண்ணு. பூஜை பொட்டியெல்லாம் இங்க இல்லை, சிவலிங்கம் இங்க இல்லை. ஏன் கவலைப்படுற? நான் தான் சிவலிங்கம். கிருஷ்ண பரமாத்மா ஐயப்பர் உட்கார்ந்து இருப்பார் பாருங்க, அப்படி உட்கார்ந்துக்கிட்டாராம். ஒரு மாலையை போட்டா அழகா சிவலிங்கம் மாதிரி இருக்கு. பூஜையை பண்றான். மல்லிகைப்பூ இங்கே, செண்பகப்பூ இங்கே, ரோஜா பூ இங்கே, எல்லாம் வச்சு கும்பிட்டு புறப்பட்டு போறாங்க 2 பேரும் கைலாசத்துக்கு. போற வழியில வண்டி வண்டியா பூ வந்துகிட்டு இருக்கு. கைலாசத்துக்கு போகுது அவ்வளவு பூ. இவ்வளவு பூ கைலாசத்துக்கு போகுதே எப்படி? அர்ஜுனன் கேட்டான். வண்டி இழுத்துக்கிட்டு போறவன் சொன்னா, பீமன் ஒரு ஆளு பூஜை பண்றாரா, அவர் பூஜை பண்ண பூ இவ்வளவு. அப்படியா? அந்த ஆளு மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவாரு. நானாவது சிவலிங்கம் வச்சு கும்பிடுறேன், மனசுக்குள்ளே வச்சு பூஜை பண்றாரு. மனசுக்குள்ள போட்ட பூவா இவ்வளவு போகுது? ஆமா, அன்புனால அந்த பூ மனசுக்குள்ள வச்சு ஒரு பூ போட்டாலும் அது கோடிக்கணக்கா போகுது. நானா
இவனுக்கு ஆச்சரியமா போச்சு. அங்க போய் சிவபெருமான பார்த்தா கிருஷ்ணன் திருமேனியில எந்தெந்த அங்கத்துல எந்தெந்த பூவை வச்சானோ எல்லாம் சிவபெருமான் திருமேனியில அந்தந்த அங்கத்துல அந்தந்த பூ இருக்கு. கும்பிட்டு பாசுபதம் வாங்கிட்டு வர்றான். அப்ப என்ன தெரியுது? அன்பினால் வழிபட்டால் போதும். சில பேர் வாயினால கூட சொல்ல மாட்டாங்க, ஆண்டவன் பேரை வாயினால கூட சொல்ல மாட்டாங்க. நமசிவாயன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு கணவனும் மனைவியும், மனைவி எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. இந்த வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, சொல்லவே மாட்டாரு, மறந்து கூட முருகான்னு சொல்ல மாட்டாரு. கடுமையான மனுஷன். 70 வயசாச்சு, கல்யாணம் ஆகி 45-50 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட முருகான்னு அந்த ஆள் சொன்னதில்லை. இவளுக்கு எப்படி இருக்கும்? நான் 24 மணி நேரம் சொல்றேன், இந்த ஆளு சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் காலையில் அந்த புருஷன் புரண்டு படுக்கிற பொழுது தன்னை மீறி முருகான்னு சொல்லிவிட்டான். இவளுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆகா, இத்தனை வருஷமா சொல்லாதவர் இப்ப சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் தகவல் கொடுத்து அவளது பேரையும் வீட்டுக்கு வர சொல்லி சாயங்காலம் ஒரு பார்ட்டி. எல்லாம் வந்துட்டாங்க. புருஷனும் வந்து உட்கார்ந்துட்டான். தெரியாது என்ன ஏதுன்னு. இன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். அம்மா பார்ட்டின்னு கூப்பிட்டீங்களே, எதுக்கு? இருங்க எல்லாரும் சாப்பிடுங்க சொல்றேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. இவனுக்கும் தெரியாது. எந்திரிச்சா என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா? இந்த ஆளு 45-50 வருஷமா ஒரு நாள் கூட முருகான்னு சொன்னதில்லை. இன்னைக்கு காலையில பிறண்டு படுக்கிற பொழுது முருகான்னு சொல்லிவிட்டார். அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பார்ட்டி. இந்த ஆள் எந்திரிச்சார். அப்படியா, இன்னைக்கு காலையில அந்த பேரை சொல்லிட்டனா, என் மனசை விட்டு போயிட்டானா அப்படின்னார். விழுந்தார். முடிஞ்சு வச்சு. இப்ப சொல்லுங்க, அவர் தேவலியா இந்த அம்மா தேவலியா? முருகான்னு சொன்னா கூட மனசுல இருக்கிற முருகன் வெளியில போயிடுவானா? போக கூடாதான். காலையில சொல்லிட்டனா, என் மனசை விட்டு அவன் போயிட்டானா, அவ்வளவுதான். மயங்கி விழுந்து செத்தே போயிட்டார். இப்ப என்ன புரியுது? அதுக்கு அத்தான் பழைய காலத்துல புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்றதில்லை. சொன்னா அவர் மனசுக்குள்ள இருந்து போயிடுவாராம், போக கூடாதான். இப்ப சொல்லி பாக்குறாங்க, அப்படியாவது போகட்டுமேன்னு. யோசிச்சு பாருங்க. சொல்ற அதுக்காகத்தான் உள்ளே வச்சிருக்கணுமா? இப்ப என்ன புரியுது? வாயிலார் நாயனார் மனசுக்குள்ளே கோயில். கோயில்னு சொல்லக்கூடாது, சிவலிங்கம். அதுக்கு ஒருத்தர் பின்னால வரப்போறார் கோயில் கட்டுறதுக்கு. மாறார் உள்ளரன் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆரா அருளால் அணிவிளக்கேற்றி அகமலராம். மனசுதான் மலர். வீரார் மலர் அளித்து அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான். வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. இது திருத்தொண்டர் திருவந்தாதி. இப்போ இவரை பத்தி செய்திகள். மயிலாப்பூரை பத்தி நிறைய வார்த்தைகள். மரக்கலங்கள்ல யானை கன்று வந்து இறங்குமா. கடல்ல மேகம் தெரியுமா. இந்த பக்கம் யானை குட்டி, அந்த பக்கம் மேகம், ரெண்டும் ஒரே கலர்ல தெரியுமா. எங்க? மயிலாப்பூர்ல. எருமக்கன்றுக்கும் யானைக்கன்றுக்கும் மேகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதான். பெண்கள் முக அழக பார்த்து சந்திரன் வெட்கப்பட்டு மாடங்கள்ல கொடிக்குள்ள மறைஞ்சு நிப்பானா. நம்ம ஒரு மதி தானே, இங்க இத்தனை மதி தெரியுதே அப்படின்னு. மண்ணு சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம் வேளாளர் வம்சம். சூத்திரன்னு அர்த்தம் தெரியுமா? திட்ப நுட்பம் அமைந்த மந்திர அதிகாரமுடையவன் அப்படின்னு எழுதுறார். வாயிலார்னு ஒருத்தர் பிறந்தார். வாயிலார்னா என்ன அர்த்தம்? நன்மை பெறக்கூடிய வழியாக உள்ளவர். குடிப்பெயர் வாயிலாருங்கிறது. சேக்கிலார்னு சொல்றோம்ல, அது ஒரு குடிப்பெயர். அப்படி வாயிலார் ஒரு குடிப்பெயர். என்ன செய்கிறார்? ஒரே ஒரு பாட்டு தான். மறவாமையான அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி. மனசுக்குள்ளே கோயில், அதுக்குள்ளே சிவபெருமான். உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அரவானர்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். ஞான சுடர் விளக்கு ஏற்றினார். நம்ம ஆழ்வார் பாடின மாதிரி பேரானந்தத்தினாலே திருமஞ்சனம் பண்ணினார். அன்புதான் திருவமுது. இப்படியே தொழுதார். நீராறிஞ்சடையாரை நீடுமன ஆலயத்துள் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்தார்.
அதனால் என்ன பண்றார் சிவபெருமான், இவரை அப்படியே மேலே அழைத்து கொண்டு போய்விட்டார். அவ்வளவுதான் அவர் வரலாறு. மனசுல கடவுளை நினைச்சா சிவபெருமான் கூட்டிக்கிட்டு போறார். அடுத்தவர் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன். முனையடுவார்னு ஒருத்தர். முனையினா சண்டை, சண்டைக்கு போய் ஜெயிக்கிறவர் முனை அடுவார். சோழ நாட்டில் நீடூர்னு ஒரு சிற்றூர். இந்த நீடூர்ல முனை அடுவார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்வார் தெரியுமா, நல்லா சண்டை போடுவார். அவர்கிட்ட ஒரு சேனை இருக்கு. யாராவது ராஜா தோத்து போனவன் இருந்தா இவர்கிட்ட வருவான். இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டேன், தோத்து போயிட்டேன், நீ கொஞ்சம் எனக்கு துணையா இரு. இவர் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்து அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். ஏதோ எப்படியோ ஒரு சம்பாத்தியம். எனக்கு வீரம் இருக்கு, அதனால மாற்றார் கமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதியம் மாற்றும் பரிசு பேசினால், நிறைய பணம் தாரேன்னு சொன்னால் இவர் சண்டைக்கு போவார், ஜெயிப்பார், ஜெயிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவார். கூலி ஏற்று சென்று இசைந்த பொன்னும் கொண்டு மன்றுளார் அடியார்களுக்கு சொன்னபடி கொடுப்பார். தூய போனகம் கண்ணல் நறுநெய் கறி தயிர் பால் கனி இவ்வளவும் கலந்து கொடுப்பார். முனையடுவார். சண்டைக்கு போவார், சண்டை போடுவார். யார் இவரை துணைத்து கூப்பிட்டானோ அந்த ஆளுக்கு வெற்றியை கொடுப்பார். அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வருவார். அடியார்களுக்கு வேலை வேலை சாப்பாடு போடுவார். என்னால் ஆனது கைங்கரியம். சிவபெருமான் இவரை சிவலோகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டார். அவ்வளவுதான் இவர் வரலாறு. முனை அடுவார். அடுத்தாப்புல ஒருத்தர் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கடல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன். ரெண்டு வரலாறு இதுல வருது. இது ரெண்டும் புதுசு உங்களுக்கு. ரெண்டு வரலாறு வரப்போகுது இதுல. பல்லவ ராஜா காடவர்கோன் கடற்சிங்கன்னு பேரு. பல்லவர்கள் 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் முழு சைவர்கள், அதுக்கு முன்னாலே சமணர்கள். பல்லவ ராஜா கடற்சிங்கன்னு இவனுக்கு பேரு. இலக்கியத்திலே 3ஆம் நந்திவர்மன்னு சொல்றாங்க இவனுக்கு. அதை வச்சுத்தானே நம்ம வரலாறெல்லாம் கண்டுபிடிச்சதே. கல்வெட்டுகளை வச்சுத்தானே வரலாறு சேக்கிலார் கண்டுபிடிச்சிருக்கார். 3ஆம் நந்திவர்மன். அவன் பொண்டாட்டி சமண பொண்ணு, சங்கான் அவளுக்கு பேரு. இதெல்லாம் கல்வெட்டு, சேக்கிலார் சொல்லலை. சமண பொண்ணு அவதான் பட்டத்தரசி. வடக்கே படையெடுத்து போனார். காடவர்கோன் கடற்சிங்கன் வெற்றி கண்டார். திருக்கோயில் நிறைய கட்டுறார், கோயிலில் தொண்டு செய்கிறார். ஒரு நாள் திருவாரூருக்கு வந்தார். தனியா வராம பட்டத்தரசியையும் கூட்டிக்கிட்டு வந்தார். கோயிலுக்குள்ள வந்துட்டார். திருவாரூர் கோயில் ரொம்ப பெருசு, கும்பிட்ட கையை எடுக்க முடியாதான். அத்தனை திருத்தலங்கள், வரிசைக்கு இருக்கும் சந்நிதி திருவாரூர். அந்த பொண்டாட்டி பின்னால வர்றா, இவரும் முன்னால போயிட்டார். அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாளா. திருவாரூருக்குள்ள அந்த சங்காங்கிற பெண்ணு அங்கே கோயில வலம் வர்ற பொழுது பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கான பூவை மோந்து பார்க்க கூடாது, பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ என்ன பண்றா, மேயதோர் புது பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாள். எடுத்து மோந்து பார்த்துட்டான். பூ ரொம்ப நல்ல வாசமா இருக்கே. பூவை பார்த்தா யாருக்கும் ஆசை ஏற்படும். மகாகவி பாரதியார் திருவல்லிக்கேணி ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு போறார். ஒருத்தன் கடையில் பெரிய பூமாலை போட்டிருந்தான். பாண்டியா, இந்த பூமாலையை விற்கிறியா? அவன் பார்த்தா ஐயர் என்னத்தை பணம் கொடுக்க போறாரு. இவருக்கு பேர் ஐயர் தான். என்ன பொண்டாட்டி அப்படித்தான் கூப்பிடுவா. பொண்டாட்டி இவர் ஐயர்னு தான் சொல்றது, ஒரு மரியாதை. அதே மாதிரி ஐயர் என்னத்தை பணம் கொடுக்க போறாரு. பாண்டியா, இந்த பூவை தருகிறாயா? நாம் கவிச்சக்கரவர்த்தி, நமக்குரிய மாலை இது, தருகிறாயா? எப்படி என்ன செய்கிறது? இந்த கோட்டை தருகிறேன், இந்த மாலையை தருகிறாயா? ஒரு கோட்டு போட்டிருக்காரு. சரின்ட்டான். கோட்டு கொஞ்சம் பொறும். கோட்டை கலட்டி கொடுத்து விட்டு பூமாலையை வாங்கி கழுத்துல போட்டார். ஆஹா, இந்த மாலை எவ்வளவு மனமாய் இருக்கிறது. இது கவிச்சக்கரவர்த்திக்கு உரிய மாலை. குறுக்கு நெடுக்குமா ஒரு 10 முறை நடக்கிறாரு. எங்க? திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு முன்னால. நேர வீட்டுக்கு வந்துட்டாரு.
செல்லம்மா கதவை தட்டிட்டார். கதவை திறக்கிறா. இந்த மாலையை பார்த்தாயா? அது சரி, கோட் எங்கேன்னா அவ புருஷன் பொழப்பு பொண்டாட்டிக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரியும்? அது சரி, கோட் எங்கே கிடக்கிறது? போ, இந்த மாலையை பார், கவிச்சக்கரவர்த்திக்குரிய இந்த மாலையை பார், எவ்வளவு மனமாயிருக்கிறது. கோட் எங்கே? அவ வேண்டாம் போ. புரிஞ்சு போச்சு. ஐயா கோட்டை விட்டு விட்டு தான் இப்போ மாலையை வாங்கி இருக்காரு. எப்படி இருக்கு? உள்ள போய் உட்கார்ந்துட்டார். அப்படியே அந்த அம்மா வந்தா. என்ன பண்றது, புருஷன் அப்படித்தான். இது முன்னி கவிதை வெறி மூண்டு நனவழிந்து விட்டால் அப்படித்தான் பேசும். இந்த உலகத்திலே இல்லை. இந்த உலகத்தில் இருந்தா இப்படி பாட்டு எழுதி இருக்க முடியாது. அவர் எந்த உலகத்திலேயோ இருந்ததுனால தான் இப்படி பாட்டு எழுதினாரு. என்ன பண்றா, அடுத்த வீட்டில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன், சுமாரா இருந்தது, கழுவி காய போட்டிருக்கேன், அரிசியை பார்த்துக்கிடுங்க. எதிர்த்த வீட்டில் போய் கொஞ்சம் காய்கறிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சாப்பிட்டு 4-5 நாளாச்சு பட்னி. இந்த கவிச்சக்கரவர்த்தி இருக்கிற வரைக்கும் சோறு கிடையாது. அதனாலதான் வருத்தப்பட்டு பாடினார், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். சோறு போடணும் யாராவது பாடினானா? சோறு கிடையாது சார், அதனால அப்படி பாடி வச்சார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம், எரித்திடுவோம். எப்படி இருக்கு? அதுக்காகத்தான் பசி. வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. காக்கா பார்த்துக்கிறார். அதானே, இது எதுவும் காக்கா வந்து சாப்பிடக்கூடாது. அரிசி காய போட்டிருக்கு. அந்த அம்மா போயிட்டா. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு சிட்டுக்குருவி வந்தது. இப்படி பார்த்தது. இவரும் பார்த்தாரு, அதுவும் பார்த்தது. புரிஞ்சு போச்சு, ஐயர் நல்லவரு. அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஒரு சத்தம் போட்டுது. அது பொண்டாட்டி குருவி வந்தது. அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் சத்தம் போட்டது. அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, மாமி, ஒரு 15 குருவி வந்துருச்சு. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆளு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. சுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பொண்டாட்டி வந்து பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க, காய்கறிக்கு ஏற்பாடு பண்ண போறதுக்குள்ள அரிசி போயிருச்சு. என்ன செல்லம்மா, இந்த குருவியை பார்த்தாயா? அடுத்த வேளை சோறு வேண்டும் என்று நினைத்து இந்த வேளை இன்பத்தை இந்த மனிதன் துறக்கிறான். நாளைக்கு சோறு வேணும்னு நினைச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கதை விட்டு விட்டு இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த குருவியை பார்த்தியா? செல்லம்மா, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. அவளுக்கு தாங்கல. சோறு சாப்பிட்டு 5-6 நாள் ஆச்சு. இந்த மனுஷன் பாடிக்கிட்டு இருக்காரு. எங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இந்த குருவி என்ன உங்களுக்கு சொந்தமானு கேட்டுவிட்டான். ஆமாம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இந்த புருஷனை கட்டிக்கிட்டு என்ன செய்யறது? எங்கேயோ போயிட்டாரு. போதும், அதுக்கு மேல வேண்டாம். அது கதை பெருசு, அங்க போக கூடாது. எதுக்கு வந்தேன்? ஒரு மாலையை பார்த்தா ஒரு ஆசை, மலரை பார்த்தா ஒரு ஆசை, ஒரு பொண்ணுக்கு பூவை பார்த்தா ஆசை. எடுத்து மோந்து பார்த்துட்டா பட்டத்து ராணி. செருத்துணையார்னு ஒருத்தர். அடுத்து அவர் வரலாறு இப்பவே சொல்லிட்டேன். அதையும் செருத்துணையார்னு பேரு. சண்டையில துணைக்கு போறவர். செருன்னா சண்டை. அவர் அந்த பக்கம் வந்தார். மலரை எடுத்து மோந்ததை பார்த்து விட்டார். கோயிலுக்கு உள்ள மலரை எடுத்து முகந்து பார்க்க கூடாது. சிறுத்தண்டருடைய மனைவி அந்த குழந்தைய கறி சமைக்கிற பொழுது உச்சி மோந்து பார்க்கவில்லை, பெத்த பிள்ளைய. என்ன, அது எச்சில் ஆகக்கூடாது, மோந்து பார்க்க கூடாது. கோபம் வந்ததில்ல. கையில ஒரு கருவி வச்சிருந்தார். அப்படியே மூக்க பிடிச்சு கட் பண்ணிவிட்டார். மகாராணி, பட்டத்து ராணி. இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனலாம் என்று கதும் என ஓடிச் சென்று கருவி கை கொண்டு பற்றி மதுமலர் திரு ஒப்பாள். மகாலட்சுமியார் நிற்கிறார். மதுமலர் திரு ஒப்பாள் தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார். சூர்பனகைக்கு கிடைச்சது இவளுக்கு கிடைச்சிருச்சு. மூக்க கட் பண்ணிவிட்டார். அப்படியே அறுத்தாச்சு. ஓடு சத்தம் போட்டா. பட்டத்து ராஜா ஓடி வந்து பார்க்கிறார். யாரு, என்ன, யார் இப்படி பண்ணான்? செருத்துணையார் சொல்லிவிட்டார். பூவை எடுத்து மோர்ந்தாள், அதனாலே மூக்கை நான் வெட்டினேன். பக்கத்தில் வந்தார். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க.
என்ன தப்பு பண்ணிட்டேன்? கைதானே எடுத்தது, முதல்ல கையை விரல வெட்டி இருக்கணும். அந்த ஆள் எப்படி? கைதானே எடுத்தது, முதல்ல கையை விரல வெட்டி இருக்கணும். அவர் இவ கையை வெட்டி விட்டார். கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையாம் முற்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவி, பட்டத்து ராணி, காதலுக்குரிய மனைவி, பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவியான மட்டவிழ் குழலால் செங்கை வளையொடும் துணித்தார் என்று வளையலோடு வெட்டி விட்டார் கையை. எடுத்தது கைதானே, மோந்தது அப்புறம் தானே, முதல்ல இது இல்லை வெட்டணும். இவருக்கு எப்படி இருக்கும்? செருத்துணையா இருக்கு. அப்படியே காலில் விழுந்துட்டார். சிவபெருமானுடைய அருள் மலர் மலை பொழிந்தது, கை வந்தது. அதோட கதை முடிஞ்சு வச்சு அப்புறம் சிவலோகத்துக்கு போனார்கள். அவ்வளவுதான். அடுத்தாப்புல மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன். செருத்துணை இப்ப சொல்லிவிட்டோம். இதுல 2 வரலாறு வந்துடுச்சு. ஒருத்தர் மன்னர், ஒருத்தர் செருத்துணையார். காடவர்கோன் கலர்ச்சிங்கன், 2வது செருத்துணையார். இப்ப பார்க்கிறது இடங்களி நாயனார். இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாத சின்ன சின்ன செய்தி. ரொம்ப பேருக்கு தெரியாது. கோயில்ல 63 சாமி வரிசைக்கு வச்சிருக்கோம். எது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா சாமி 63 சாமி இருக்கும். அப்படி சின்ன சின்ன வரலாறு இதெல்லாம். இடங்களி நாயனார். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கோனாடுன்னு ஒரு பகுதி. அங்கே ரிக்குவேளிர் குளம் அப்படின்னு ஒரு குளம். அந்த இடத்துல கொடும்பாளூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர். ஆதித்த சோழனுடைய மரபு. இந்த கொடும்பாளூர் எல்லாம் பொன்னியின் செல்வன்ல பார்க்கணும். வானதி கொடும்பாளூர்காரி. வானதி யாரு? ராஜராஜ சோழனுடைய காதலி, பின்னால மனைவி, ராஜேந்திர சோழ தேவனுக்கு அம்மா. அதெல்லாம் கல்கி எழுதுறார் பொன்னியின் செல்வன்ல. கொடும்பாளூர். கொடும்பாளூர்ல ஆதித்த சோழனுடைய மரபு. அதுல ஒருவர், அவர் மன்னர் இடங்களி நாயனார்னு பேர். மகாராஜா. தொண்டர்களுக்கு தொண்டு. யாரு அடியார் வந்தாலும் தொண்டு. தான் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் விட சிறப்பானது இதுதான் அப்படின்னு தொண்டு. ஒரு நாள் ஒரு அடியார் இவற்றை வேலைக்கு வைத்தார். வேலை பார்க்கிறார். அந்த அடியாருக்கு வேலை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் அவரு சோறு போடுறார். சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அவரு தொழில். ஒரு நாள் என்னாச்சு, அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெல் கிடைக்கல. யோசிச்சார், நெல்லுக்கு என்ன செய்யலாம்? மகாராஜா இடங்களி நாயனார், இவருடைய இடத்திலே அரச பண்டாரம். பண்டாரம்னா பொக்கிஷம், ட்ரெஷரி. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, திருவாசகம். பொக்கிஷம். நிறைய நெல் வச்சிருக்கார். களஞ்சியம். கொஞ்சம் நெல் எடுத்த என்ன, அடியார்களுக்கு சாப்பாடு போடத்தானே. வந்துட்டார் அந்த ஆளு. வந்தார், உள்ள வந்தார். இங்கே பழகிட்டாரா, மெதுவா நெல்லை எடுத்துக்கிட்டு போறார். போற பொழுது பிடிச்சுக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டார். நெல்லை எடுத்துக்கிட்டு போயிட்டார். கொண்டாந்த ராஜாவுக்கு முன்னால நிறுத்தி விட்டாங்க. ராஜா யாரு? இடங்களி நாயனார். எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடியவர், சிவனடியார். இவரும் அவரை பார்த்தார். நெல்லு ஏன் எடுத்த? அடியார்களுக்கு சோறு போடுறதுக்காக எடுத்தேன். அப்படியா? அடியார்கள் சாப்பாடு போடுறதுக்காக எடுத்தியா? பொக்கிஷத்து சாவியை கொண்டாந்தான். திறந்து விட்டார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. நான் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த காரியத்தை நீ செய்கிறதா இருந்தா நல்லா எடுத்துக்கிட்டு போய் செஞ்சுக்கோ. அவ்வளவுதான். நிறைகளிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரம். நெல் போதுமா? இங்க பணம் இருக்கு, நிறைய இருக்கு. ராஜாவுடைய பணம் எடுத்துக்கோ. எல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க. நீ மட்டுமல்ல, யாரெல்லாம் சிவன் அடியார்களோ எல்லாரும் வந்து அரசாங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொள்ளையிட்டுக்கிட்டு போகலாம். யாரு சொல்றா? ராஜா சொல்றாரு. அடுத்த ஆளு சொன்னா வேடிக்கை. ஏன்? அடியார்கள் பறையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். பறையறைஞ்சாராம். யார் யாருக்கு வேணுமோ வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். ராமர் பிறந்தாராம். அவங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி. பொக்கிஷத்தை திறந்து விட்டாராம்.
யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த காலம் யோக்கியமான ஆளுக, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனேன். நம்ம காலத்தில் திறந்து விட்டா பொக்கிஷத்தை மொத்தமாக ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு போயிடுவேன், அடுத்த ஆளுக்கு ஒன்றும் இருக்காது. அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுக. பறையறைய பண்ணு வித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். இதான் அவர் காரியம். திருநீற்று நெறி தழைக்க இருந்து சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார் இடங்களி நாயனார். அடுத்தது செருத்துணையார். முந்தைய பார்த்துட்டோம். தஞ்சாவூர் பக்கத்தில் ஆரூர், அங்கே வாழ்ந்தவர் அவர் செருத்துணையார். அது முடிஞ்சு போச்சு. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் பார்த்துட்டான். மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் பார்த்துட்டான். தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன், அதுவும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது புடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன். புகழ் துணை நாயனார். இப்ப பார்க்க போறவர் புகழ் துணை நாயனார். காவேரி கரையில தெற்குல 66வது பதி செருவில்லிபுத்தூர்னு ஒரு பகுதி. கும்பகோணத்துக்கும் குடவாசலுக்கும் நடுவில் இருக்கு. அங்கே உள்ள பெருமான் படிக்காசு வைத்த பரமர்னு கடவுளுக்கு பேர். அந்த ஊர்ல ஒரு அந்தணர், ஒரு நல்ல வரலாறு. அந்த அந்தணருக்கு புகழ் துணையார்னு பேர். அவருக்கு துணையா இருந்தது புகழ். மனுஷனுக்கு புகழ் இருக்கணும், புகழ் இல்லாம வாழக்கூடாது. புகழ் துணையார் என்ன செய்வார்? அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். கோயிலுக்கு போய் தண்ணீர் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். இருந்த பணம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. பசி வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. ஆனாலும் கோயிலுக்கு செய்கிற திருப்பணி குறையல. எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று இராப்பகலும் கொங்கார் பன் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார். கோயிலுக்கு தண்ணி குடம் தூக்கிக்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார். சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. பசிக்குது, மயக்கமா இருக்கு. தோல்ல குடம் தூக்கிக்கிட்டு வந்தார். தள்ளாடிருச்சு. குடத்து தண்ணீரை சிவபெருமான் தலையில ஊத்த போனார். குடத்தை தலையில போட்டு உடைச்சு விட்டு மயங்கி விழுந்துட்டார். முடியல, உடம்புல தெம்பில்ல. மாலையனுக்கரியானை மஞ்சனமாட்டும் பொழுது சால ஒரு பசிப்பிணியால் வருந்தி நிலை தளர் வெய்தி கோல நிறை புனல் தாங்கு குடந்தாங்க மாட்டாமல் குடத்தை தூக்க முடியல. ஆலமணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார். சிவபெருமான் தலையில குடத்தை போட்டு உடைச்சு விட்டார். சரியா தப்பா? மயக்கத்தினால விழுந்தாச்சு. சிவபெருமான் தலையில குடத்தை போட்டு உடைச்சாச்சு. கொஞ்சம் நிறுத்துங்க, எங்கூட கொஞ்ச நேரம் வாங்க. இதே மாதிரி இன்னொரு வரலாறு. ஆந்திராவில் பத்ராசலம்னு ஒரு ஊர். பத்ராசலத்தில் ஒரு தாசில்தார். அந்த தாசில்தார் பெரிய ராம பக்தர். அவருக்கு ரொம்ப நாளா வேலை கிடைக்கல. டெல்லியில் போய் முஸ்லிம் ராஜாட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கிக்கிட்டு வந்தார். வேலை என்ன? பத்ராசலத்தில் வரி வசூல் பண்ணி அனுப்பணும். பத்ராசலத்துக்கு தாசில்தார் வேலை. சரி, போயிட்டார். வரி வசூல் பண்றார். ஒரு நாள் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு மலை ஏறினார். அந்த மலையில ஒரு மரம், மரத்துக்கு கீழே ஏதோ இருக்கிறாப்புல தோணுது. போய் எடுத்து பார்க்கிறார். ராமர் விக்கிரகம், லக்ஷ்மணர் விக்கிரகம், சீதை, ஆஞ்சநேயர் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. மலையில எடுத்துட்டு வந்தார். கீழே ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டி விட்டார். இப்போ ஒரு ஆசை, கோயில் பெருசா கட்டணும், கோயில் பெருசா கட்டணும். எப்படி கட்டுறது? ராஜாவுடைய ஆட்கள் தாசில்தாருக்கு துணைக்கு வந்தவன், ஏப்பா வரி வசூல் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. எவ்வளவு பணம் வந்திருக்கு? 12,000 பொற்காசு.
அது என்னமோ இது ஒரு ராசியான நம்பர். இந்த 12,000 பொற்காசு, 12,000 பொற்காசு வந்திருக்கு. அப்படியா? இந்த கோயிலை நான் சொல்ற மாதிரி கட்டினா எவ்வளவு செலவழியும்? ஒரு ஆள் வந்தாரு, சிற்பி பார்த்தாரு, 3 நாள் திட்டம் போட்டாரு, 12,000 பொற்காசு ஆகும்னாரு. சரி, அந்த பணத்தை எடுத்து போட்டு கோயிலை கட்டு. ராஜா விட்டு பணம் எடுத்து போட்டு கோயிலை கட்டு. இன்னொரு மாணிக்க வாசகர் எடுத்து கோயிலை கட்டு. பத்ராசலத்தில் அந்த கோயில் அற்புதமா இருக்கு, இன்னும் இருக்கு. இவருக்கு பேரு ராமதாசர்னு மாத்தி விட்டான். இவருக்கு பேர் என்ன? பத்ராசல ராமதாசர். ஆந்திராவில் எப்ப பார்த்தாலும் அந்த கோயில் ரொம்ப அழகு. தங்கத்தினாலே இழைச்சிருக்கார் ராமனை. அங்கே இருந்த ராஜா ஆள் விட்டான். வரிப்பணம் என்னாச்சு? கோயில் கட்டியாச்சு. புடிச்சு கொண்ட அந்த ஆளை புடிச்சு கொண்டு போயிட்டான். டெல்லியில போய் 12,000 பொற்காசை கொடு, கோயில் கட்டி விட்டேன், கொண்ட ஜெயிலில் போடு. 12,000 பொற்காசு என்னைக்கு வருதோ அது வரைக்கும் இவனை ஜெயிலில் போடு. எப்படி வரும்? கொண்டே போட்டாச்சு. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து ராம 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 ராமன் ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம 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 ராம. உள்ளே 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம் தவம் கிடக்கிறார் ஜெயிலுக்குள்ள. சீதாதேவி ராமனை பார்த்து கேட்டா, நமக்கு கோயில் கட்டின புண்ணியமா 12 வருஷம் ஜெயில கிடக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ராமர் சொன்னார், இன்னைக்கு போக போறோம் நானும் தம்பியும். ராமனும் லக்ஷ்மணனும் புறப்பட்டார்கள். முஸ்லிம் ராஜா மேல உட்கார்ந்து இருக்கான். இவங்க 2 பேரும் வந்தார்கள். பல பல பலன் இருக்கு 2 பேரையும் பார்த்தா. எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறா. 2 பேருடைய முகப்பொலிவையும் பார்த்து 2 பேரும் வந்தாங்க. நீங்கள் யார்? நான் ராம் சிங், இவன் லக்ஷ்மண் சிங். நாங்கள் ராமதாசருடைய வேலைக்காரர்கள். அப்படியா? என்ன செய்யணும்னா, ராமதாசர் தர வேண்டிய 12,000 பொற்காசு அதற்குரிய வட்டியோடு இருக்கிறது. 12 வருஷத்துக்கு வட்டி எத்தனை பங்கு ஆச்சுன்னு கணக்கு போட்டா தான் தெரியும். எங்கே இருக்கு? இந்த இருக்கு, சின்ன முடிச்சு லக்ஷ்மணன் வச்சிருக்கான். லக்ஷ்மணா கொட்டு. லக்ஷ்மணன் கொட்டுறான். மலை மலை மலன்னு வந்துகிட்டே இருக்கு தங்கம், தங்க காசு. ராஜாவுக்கு முன்னால பல பல பலன் தங்க காசை பூரா கொட்டியாச்சு. என்னைக்கோ ராஜா சொன்னா, என்ன வேண்டாம், ரசீது கொடு. வந்துருச்சுன்னு ரசீது கொடுத்தான். 2 பேரும் அழகா திரும்பி போயிட்டாங்க. சீதாதேவி கேட்கிறா ராமன் கிட்ட, நல்ல வேலையை கெடுத்தீங்களே, நம்மளுக்கு கோயில் கட்டினவன் அவன், அவனுக்கு காட்சி கொடுக்காம ஜெயில போட்ட ராஜாவுக்கு காட்சி கொடுத்தீங்களே, அண்ணனும் தம்பியும், என்ன நியாயம்? நமக்காக பேசுறவ எப்பவும் தாய் தான், பிராட்டி தான் பேசுவா. ராமர் சொல்றாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. என்ன காரணம்? காசியிலே ஒரு பிராமணர், எல்லாரும் சொன்னார்கள், காசி விஸ்வநாதருக்கு 1000 நாள் கங்கையை கொண்டு வந்து குடத்திலே கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தால் ராஜாவாகலாம்னு யாரோ சொல்லிவிட்டாங்க. இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. கங்கைக்கு போனார், குடத்தை எடுத்தார், தண்ணி கொண்டாந்தார், விஸ்வநாதருக்கு அபிஷேகம். 1000 குடம், 1000 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம். சரிதானே? போட 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 இருந்த காசும் போச்சு. 2 வருஷம் ஆச்சு, பொண்டாட்டி பிள்ளையும் போச்சு. இவர் தான் மிச்சம். 1008வது நாள், 1008 குடம், 1008வது நாள் கோபத்தில் குடத்தை விஸ்வநாதர் தலையில போட்டு உடைச்சு விட்டு செத்து போயிட்டார். அவர் தான் முஸ்லிம் ராஜாவை வந்து பிறந்திருக்காரு. காசி விஸ்வநாதருக்கு யார் 1008 குடம் கங்கா தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்றானோ அவனுக்கு நான் காட்சி கொடுக்கணும்னு எனக்கும் விஸ்வநாதருக்கும் ஒரு அக்ரிமெண்ட். ஆமா, ஒரு ஒப்பந்தம். அதான் போய் இந்த ராஜா முஸ்லிம் ராஜாவுக்கு காட்சி கொடுத்தான். பத்ராசல ராமதாசர், நீ வராமலா, நீ வா,
2 பேரும் புறப்பட்டு ஜெயிலில் போய் காட்சி கொடுத்தாங்களாம் ராமதாசருக்கு. அவர் விஷத்தை சாப்பிட போற நேரம், 12 வருஷம் ஆச்சு, ஒன்னும் முடியல, எல்லாம் போச்சு, கோயிலுக்கு போக முடியல, என் ராமனை பார்க்க முடியல, செத்து போறேன், விஷம் சாப்பிடுற பொழுது போய் காட்சி கொடுத்தாங்களாம். இது பத்ராசல ராமதாசர் வரலாறு, மகாபக்த விஜயத்திலே உள்ள செய்தி. ஆக சிவபெருமானுக்கு முடிஞ்ச அளவு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணனா ரொம்ப புண்ணியம். நம்முடைய புகழ் துணையார் குடந்தாங்க மாட்டாமல் ஆலமணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார். விழுந்துட்டார், நல்ல தூங்குற மாதிரி இருக்கு, கனவுல பெருமான் வரார். கவலைப்படாத, கோயில்ல உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு வைக்கிறேன், எடுத்துக்கோ. பொற்காசு, அதனாலதான் அவருக்கு பேரு படிக்காசுநாதர். சங்கரந்தன் அருளால் ஓர் துயில் வந்து தமையடைய அங்கணனும் கனவின் கண் அருள் புரிவான். அருந்து உணவு மங்கிய நாள் கழிவளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு. இங்குனக்கு நாம் என்ன இடர் நீங்கி எழுந்திருந்தார். பீடத்தில் காசு வைக்கிறேன், சாப்பிடு, அடியார்களுக்கு தொண்டு செய். இவ்வளவுதான் புகழ் துணையார் வரலாறு. இதை சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். அகத்து அடிமை செய்யும் அந்தனன்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். மிக தளர்வெய்தி குடத்தையும் தம் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வருமென்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கைப்புகச் செய்து வந்தீர். பொழிலார் திருப்புத்தூர் புனிதன் நீரே. திருப்புத்தூர்ல வந்து பாடுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பொழிலார் திருப்புத்தூர் புனிதன் நீரே. சம்பந்த சுவாமி பின்னால பாடுறாரு. ஆக அலந்த அடியான் அற்றைக்கு அன்று ஓர் காசு எய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே. சுருக்கம், சிவ வழிபாட்டினால் பெரிய பேரு. அடுத்தாப்புல ஒருத்தர் ரொம்ப அவசியமான ஆளு, இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஆளு, கோட்புலி நாயனார்னு பேரு. கோட்புலி நாயனார் சோழ நாடு நாட்டியத்தான்குடின்னு ஒரு ஊர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஊருக்கு போறார். இந்த கோட்புலி நாயனார் அவரை வரவேற்று உபசரித்து, என் பொண்ணு 2 பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? அது என்னுடைய மகள் சிங்கடி, வனப்பகை என் மகள் அப்படின்னு சொல்லி பாடிட்டு வந்துட்டார். அந்த கோட்புலி நாயனார் போர் வீரர், சோழருக்கு உதவி செய்வார், நிறைய பணம் கிடைச்சது, நெல் வாங்கினார், கோயிலுக்கு நெல்லை கொடுத்தார். கோயில்ல 12 அறை, சித்திரை மாசத்துக்கு இந்த அறையில் இருக்கிற நெல்லை எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். வைகாசி மாசத்துக்கு அடுத்த அறை, ஆனி மாசத்துக்கு அடுத்த அறை, 12 மாசத்துக்கு நெல்லை கொண்டாந்து கொட்டி வச்சு விட்டார். இந்த நெல் யாருக்கு? சிவபெருமானுக்கு நைவேத்தியத்துக்கு. நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம தான் சாப்பிட போறோம், சிவபெருமான் சாப்பிடல, ஆனாலும் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். கொட்டி வச்சுட்டார். இதை யாராவது நைவேத்தியம் பண்ணாம தனக்குன்னு எடுத்துக்கிட்டா சிவபெருமான் மீது ஆணை எடுத்துக்கொள்ள கூடாது. தந்தமர்களாயினார் தமக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டார். தனித்தனியே எந்த யாருக்கு அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை அளிக்க சிந்தையால் தான் நினைவார் திருவிரையாக்கலி. அது என்ன திருவிரையாக்கலி? திருவிரையாக்கலின்னா சிவபெருமான் மேல் ஆணை, திருநீலகண்டம்ங்கிறார் பாருங்க, அப்படி இது ஒரு வார்த்தை. திருவிரையாக்கலி, கடவுள் மேல் ஆணை என்று வந்தனையால் உரைத்தகன்றார். மன்னவனார் போர் முனை மேல் சண்டைக்கு போயிட்டார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டார், கோயில் சொத்து எடுக்கப்படாது. சண்டைக்கு போயிட்டார். சண்டைக்கு போனா 1 வருஷம் ஆச்சு, சண்டை நடக்குது. ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. இருக்கவாளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. என்ன செய்யலாம்? சாமிக்குன்னு வச்சிருக்காருல, எடுத்துக்குவோம், பின்னால கொடுத்துருவோம். இப்ப என்ன தப்பு? டெம்பரரி மிஸ்அப்ராப்ரியேஷன், நாட் பெர்மனன்ட், அவ்வளவுதானே.
ஏதோ எடுப்போம் பின்னால கொடுத்துட்டு போறான், அவ்வளவுதான். மனசு அப்படித்தான் சொல்லும். பெற்ற முயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து குற்றமற பின் கொடுப்போம் என கூடு குலைத்து அளித்தார். எல்லா நெல்லையும் சாப்பிட்டு விட்டாங்க. இவர் சண்டை முடிச்சு திரும்பி வந்தார். சேதி தெரிஞ்சது, கொதிச்சிட்டார். அத்தனை பேரையும் கூப்பிடு, நான் இன்னும் நிறைய நெல் கொடுக்க போறேன்னு சொல்லி கூப்பிடு. எல்லாம் வந்துட்டான். பஞ்சகாலம் முடியுது, நெல் கொடுக்க போறாரு, வந்துட்டான். கதவை சாத்தியாச்சு. வாழை உருகினார், அத்தனை பேரையும் வெட்டி சாச்சு விட்டார். கடவுளுக்குள்ள நெல்லை சாப்பிட்டில்ல, நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டியா, நீயா சாப்பிட்டியா? நைவேத்தியம் எல்லாம் பண்ணல. நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல, நைவேத்தியம் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு விட்ட. அல்லறை வெட்டு. நாதன் தன் வல்லானை மறுத்து அமுது படி அளித்த மரக்கிளையை சொந்தக்காரங்களை கொல்லாதே விடுவேனோ என கனன்று கொலை புரிந்தார். ஒரு குழந்தை அவங்க அப்பாவை வெட்டி விட்டாரு, அவங்க அம்மாவை வெட்டி விட்டாரு, அவங்க அண்ணனை வெட்டி விட்டாரு. அந்த குழந்தை மட்டும் அழுதுகிட்டு இருக்கு, போய் அதை வெட்ட போறாரு. பக்கத்தில் உள்ளவன் சொன்னா, இது பால் குடிக்கிற குழந்தை, சோறு சாப்பிடலை, அந்த நெல்லை சாப்பிடலை, அதனால என்ன, நெல்லு சாப்பிட்டவ பாலை குடிச்சது இல்ல, அதையும் வெட்டி விட்டார். இது அநியாயமா நியாயமா? அவர் யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? மனசுல என்ன படுது? இப்படி ஆள் தான் இன்னைக்கு தேவைன்னு படுது. கிருபானந்த வாரியாரோட திருப்பரங்குன்றத்துக்கு போனேன். மேல வவ்வால், ஒரு 20 வவ்வால் தொங்குது. வாரியார் சாமி சிரிக்கிறார். ஏன்? கோயில் சொத்தை கொள்ளை அடிச்சவன் பூரா வவ்வால தொங்குறான் பாத்தியா? கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும், அங்கிருந்து எடுக்கப்படாது. கவியரசு கண்ணதாசன் 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. அது என்ன அவ்வளவு தெளிவா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்றேன். 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி கோயிலுக்குள்ள போறோம், மீனாட்சி கோயிலுக்குள்ள. கண்ணதாசன் முன்னால போறார், நாங்கள்லாம் பின்னால போறோம். கோயில்ல அர்ச்சகர் 5ஆம் உலக தமிழ் மகாநாடு எம்ஜிஆர் வந்து நடத்தின நேரம். கோயிலுக்குள்ள போயிட்டோம். அர்ச்சகர் அங்கிருந்து வந்தார், விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கி நல்லா பூசினார். அவருக்கு நெத்தி எங்க முடியுது, தலை எங்க தொடங்குதுன்னு தெரியாது, நல்லா பூசிட்டார். அங்க இருந்து வீடியோ கேமராவில் படம் எடுத்து விட்டான். அர்ச்சகருக்கு சந்தோஷம், கண்ணதாசனுக்கு நான் விபூதி கொடுத்தது வீடியோவில் படம் எடுத்து விட்டான். இன்னொரு அர்ச்சகர் அந்த ஓரத்தில் நிற்கிறாரு. அவருக்கு கோபமா வருது. சே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம போச்சே. நாளைக்கு ஆத்துக்காரி கேட்பாளே, அங்க போயுமா தனியா நின்னேன்னு கேட்பாரு. அவளுக்கு பதில் சொல்றது கஷ்டம் இல்லையா? என்ன செய்யறது? அவர் ஒரு தாம்பாளத்தை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தாரு. நம்மளும் கொடுப்போம், விபூதி தானே, அங்க கேமரா ரெடியா இருக்குல்ல. தாம்பாளத்தை தூக்கிட்டு வந்துட்டார். நாங்கள்லாம் பக்கத்தில் நிக்கிறோம். விபூதியை கொடுக்க கண்ணதாசன் வாங்கிக்கிட்டேன்னாரு. பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார், அவர் தான் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க அண்ணே. அவருக்கு தெரியும் இது போட்டோவில் வரணும், கேமராவில் வாங்கிக்கிடுங்க அண்ணே. கண்ணதாசன் சொன்னார், சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. கோயில்ல விபூதி கூட ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. கண்ணதாசன் சொன்னது. அந்த தேதி எப்படி அவ்வளவு தெளிவா ஞாபகத்தில் இருக்கு? அன்னைக்கு தான் நமக்கு பொற்கிளி கொடுத்தது. 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட போட்டியில முதல் பரிசு பொற்கிளி. அந்த காலத்தில் 4001 ரூபா MG ராமச்சந்திரன் வந்து மதுரையில் கொடுத்தாரு. மறக்க முடியுமா தேதிய? கண்ணதாசன் பக்கத்தில் இருக்காரு, RM வீரப்பன் பக்கத்தில் இருக்காரு. எல்லாம் உள்ள கோயிலுக்குள்ள போறோம். கோயில் சிவ சொத்து, விபூதி கூட 2வது முறை வாங்கப்படாது. கோயிலுக்கு கொடுக்கத்தான் இருக்கமே தவிர எடுத்துக்கிறதுக்கு இல்லை. நம்ம எவ்வளவுக்கு கோயிலுக்கு கொடுக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா இருப்போம். கோடி கோடியா கிடைக்கும். இதெல்லாம் சொந்த அனுபவங்கள். எங்க ஊர்ல இருந்து பழனிக்கு இப்ப பாத யாத்திரை போறாங்க. இன்னைக்கு ராத்திரி திண்டுக்கல் போயிடுவாங்க எல்லாரும். திண்டுக்கல்ல ஒரு புண்ணியவான் 30,000 ரூபாய் செலவழிச்சு சோறு போடுறாரு.
கல்யாண மண்டபம் வாடகைக்கு பிடிச்சி ஒரு 300 பேருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாடு போடுறாரு. என்னன்னு கேட்டேன். போட நல்லா இருக்கேன். 25 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு. சாதாரணமா இருந்தார், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். கோயிலுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ உழைப்ப கொடுங்க, உங்க வேலையை அம்பாள் எடுத்துக்குவா. கோயிலுக்கு பணத்தை கொடுங்க, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வசூலாகிட்டே போகும். இதெல்லாம் சத்தியம், உண்மை. எதுக்கு இவ்வளவும் சொல்ல வந்தேன்? நம்ம தந்தையார் தாயார் மற்றும் உடன் பிறந்தார் கோயில் சொத்தை எடுக்கப்படாது. எடுத்து சாப்பிட்டியா வெட்டி எல்லாத்தையும். குழந்தைய கூட வெட்டி விட்டாரு, பிள்ளைய கூட வெட்டியாச்சு. மின் நல்ல வடிவாளால் இரு துணியாய் விலை ஏற்றார். அவ்வளவுதான், சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? இந்த சொந்தக்காரங்கள் எல்லாம் உனக்கு முன்னாலே மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்ட்டார். என்னங்க அநியாயமா இருக்கு? ஆமா, கோயில் சொத்தை சாப்பிட்டது குற்றம். வெட்டப்பட்ட உடனே அதுக்கான தண்டனை முடிஞ்சு போச்சு, நீ மேல போக வேண்டியதானே. வெட்டாம விட்டிருந்தா அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்பட்டு தண்டனைக்கு உட்பட்டு கணக்கு முடிஞ்சு வச்சு அப்பவே. அது பாவம், இது அதுக்கான பனிஷ்மெண்ட். ஓவர், அவ்வளவுதான். 2 வருஷம் ஜெயில் போட்டு திருப்பி வர்றாங்கல்ல, அது மாதிரி. அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் உரு பாசம் அறுத்த கிளை. சொந்தக்காரங்கள் பொன் உலகில் மேல் உலகம் புக்கணைய. மோட்சத்துக்கு போகலையா, கைலாசத்துக்கே போயிட்டாங்களாம். பொன்னுலகத்துக்கு மேல இருக்கிறது கைலாசம். புக்கணைய புகழோய் நீ இந்நிலை நம்முடன் அணைக, நீ என்னோட வா என்று அழைத்து கொண்டு போய்விட்டார். ஒரு சர்க்கம் முடிஞ்சு போச்சு. அடுத்த சர்க்கம் ரொம்ப எளிமையா இருக்கும், அதனால போவோம். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இதுவரைக்கும் 57 பேர் பார்த்தாச்சு. இன்னைக்கு அவ்வளவு வேகம் போயிருச்சு. சின்ன சின்ன வரலாறு தானே. இப்ப 58. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். யாரு சார் பக்தராய் பணிவார்கள்? நம்ம தான். கவலையே படாதீங்க, நம்ம தான். பக்தியோட யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவ்வளவு பேருக்கு நான் அடியேன். எந்த காலத்தில்? எந்த காலத்திலையும். யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏர் உயர்த்தார் பாதார விந்தத்தின் பாலாக. இந்த உடம்பினால என்ன பணி பண்ணினாலும் அது அடியார்களுக்கு ஆண்டவனுக்கு இருக்கட்டும் என்று பக்தியோடு பணி செய்யக்கூடியவர்கள். காதார் வெண்குளையவர்க்காம் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள். அவர்கள் ஒரு காலம் அடுத்த பிறவி அடைய மாட்டார்கள். கடவுளிடத்தில் முழு பக்தி வேணும். இந்த கொஞ்ச நெஞ்ச பக்தி எல்லாம் இருக்கப்படாது, முழுக்க பக்தி. பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தன் வந்தான். எனக்கு கடவுளை காட்டுவீங்களான்னு கேட்டான். அவன் சாதாரணப்பட்ட ஆளு, விவேகானந்தர் இல்லை. காட்டுறேன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டார். ஒரு குளத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார். குளத்துல இறங்குனார். இறங்கினான். இவரும் கூடவே போனார். கழுத்தாளம் தண்ணி போயிட்டார். கப்புன்னு பிடிச்சி உள்ள அமுக்கி விட்டார். அவனுக்கு எப்படி இருக்கும்? கழுத்தாளம் தண்ணியில பிடிச்சி உள்ள அமுக்கினா மூச்சு முட்டுது. ஐயாண்ணா அப்பாண்ணா அப்படின்னா இப்படின்னா முட்டுனா மோதுனா இவரை தள்ளி விட்டு வெளியில வந்துட்டான். அப்பா நல்ல வேளை தப்பிச்சேன். மேலே ஏறிட்டான். இவர் பின்னாலே வந்தார். சாமி ஏன் உள்ள அமுக்குனீங்க? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். கடவுளை காட்ட சொன்னில்ல? ஆமா. நான் கடவுளை காட்ட சொன்னா, கடவுள்கிட்ட அனுப்பி வைக்க சொன்னா? ஏன் என்ன அமுக்குனீங்க போட்டு? இந்த உள்ள அழுத்தின பொழுது வெளியில வரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்படி தள்ளி அப்படி தள்ளி முட்டி மோதி வெளியே வந்தில்ல. கடவுளை பார்க்கணும்னு அவ்வளவு பக்தி வந்துட்டா கடவுள் அவரா வந்து காட்சி கொடுப்பார். வராது. அது எங்க வரும்? உயிர் பொழைக்கிறதுக்கு என்ன பாடுபடுவோம்.
தட்டி கஷ்டப்பட்டு வெளியில வந்து இல்ல, ஆண்டவனை பார்க்கணும்னு அவளது நினைச்சின்னா கடவுள் உனக்கு காட்சி கொடுப்பார். நமக்கு அதெல்லாம் கிடையாது. அதான் பக்தி. சங்கரனை சார்ந்த கதை கேட்பவர்கள் பக்தர்கள். கடவுளை பத்தி கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க பாருங்க, பக்தர்கள். கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீர் அளித்து இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள். கண்ணீர் கொட்டுமா, மார்பில் இருக்கிற திருநீர் அழிஞ்சிருமா. மார்பார பொழி கண்ணீர் மலைவாரும் திருவடிவு திருநாவுக்கரசர். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும், இமைக்கிற போது கூட மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராங்குணமிக்கார். கடவுளை தவிர வேற சிந்தனை கிடையாது. எப்பவும் சிவா 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 சிவநாமத்தை சொல்லக்கூடியவர்கள். தேவகோட்டையில் ஒரு செட்டியார் முருகா 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 முருகா. தைப்பூசம் வரப்போகுது 17ஆம் தேதி. முருகா 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 முருகா. 24 மணி நேரமும் புண்ணியவானுக்கு முருகா தான். கடைசியில் சாக போறார். கண்ணப்ப செட்டியார்னு பேரு. நல்ல திருப்பணிகள் நிறைய பண்ணவர், நல்ல வசதியா இருந்தார். சாக போற பொழுது ஒரு அறையில கொண்டு போட்டாங்க, படுத்திருக்கார். இப்படி பார்க்கிறார், நினைவு இருக்கு. கடைசி நேரம் மயில் வந்துருச்சு, முருகா அப்படின்னார். முடிஞ்சு வச்சு. நமக்கு என்ன மயிலா வரும்? நமக்கு எரும மாடு தான் வரும். எரும மாடு வரக்கூடாது, மயில் வரணும். யமன் வரக்கூடாது, முருகன் வரணும். அதுதான் பிரார்த்தனை. கடவுள்கிட்ட பிரார்த்தனை அப்படி செய்யணும். கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். யமன் வரக்கூடாது, முருகா நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும். கண்ணப்ப செட்டியார்னு பேர். அதுதான் பக்தி. அப்பத்தான் பக்தியை டெஸ்ட் பண்ணலாம். நான் பக்தனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன பக்தன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் சாகிற பொழுது எப்படி சாகிறேன்னு பார்த்தா தான் நான் பக்தனா இல்லையான்னு தெரியும். முருகான்னு அப்படியே விழுந்தா பக்தன். 6 மாசம் கடந்து 7 மாசம் கடந்து இருக்கவன்லாம் கஷ்டப்பட்டு என்னடா அப்படி ஆயிப்போச்சு, செத்தா தேவலியே, இந்த ஆள் இந்த பாடுபடுத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பக்தனா நடிச்சிருக்கே என்ன அர்த்தம்? அதான் அதான். ஆனா நடிக்கிறதுல பக்தனா நடிச்ச கூட பரவாயில்ல, அது வேற விஷயம். இன்னொரு நாளைக்கு அதை பார்ப்போம். இதுதான் பக்தி. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். அடுத்தது பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். வேற யாரையும் பாடக்கூடாது, கடவுளைத்தான் பாடணும். தென் தமிழும் வடமொழியும் தேசிகமும் பேசுவன மன்றினடை நடம்புரியும் வள்ளல். தமிழ்ல பாடினாலும் சரி, சமஸ்கிருதத்தில் பாடினாலும் சரி, கடவுளைத்தான் பாடணும், உணர்வோடு பாடணும். அவர்களுக்கு பெருமான் வந்து காட்சி கொடுப்பார். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். 3வது, சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். உடம்புல 6 புள்ளி இருக்கு. முதுகுத்தண்டுல 6 புள்ளி இருக்கு. கீழே இருக்கிற புள்ளிக்கு மூலாதாரம்னு பேரு. இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேரு. அது ஒரு புள்ளி. எல்லாம் முதுகுத்தண்டில் பிடிக்கணும். அடுத்தாப்புல ஜலம் போகுது பாருங்க, அதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேரு. இந்த கொப்பூல் இருக்குல்ல, கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு மணிபூரகம்னு பேர். இந்த ஹார்ட் இதயம் இருக்குல்ல, இதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு அநாகதம்னு பேர். இந்த கழுத்து இந்த இடம், ஆனா உள்ள ஒரு நாக்கு தொங்குறது தெரியும், இந்த இடம், இதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி விசுத்தி. இந்த புருவ மத்திய ஸ்தானம், இதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி ஆக்ஞை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. 6 புள்ளி உள்ள ஒரு அக்னி இருக்கு மூலாதாரத்தில். அந்த அக்னி அங்கிருந்து புறப்படும் பிராணாயாமத்தினாலே.
அந்த அக்னி புறப்பட்டு இந்த 6 இடத்துலையும் மண்டகப்படி ஆகும். கோயில்ல சாமி புறப்பட்டு மண்டகப்படி பண்றீங்கல்ல, இதுதான் சாமி. வெளியில இருக்கிறது பொம்மை, இதுதான் உண்மை. இதுக்கு அடையாளம் அது. நம்ம அதிலே நின்று போனமே தவிர இதுக்கு வர மாட்டோம்ட்டான். மூலாதாரத்தின் மூண்டழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து ஔவையார். மூலாதாரத்தை அக்னியை கிளப்புறோம். அதுதான் சார் கோயில்ல கொடிமரம். கொடிமரம் எதுங்கிறீங்க? முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டுல 33 நரம்பு, கொடிமரத்தில் 33 ரவுண்டு. கொடிமரத்தில் கொடி ஏறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? முதுகுத்தண்டில இருந்து அக்னி புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அதான் சாமிக்கு திருவிழா. ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த இடத்துல சாமிக்கு தீபாராயணம் பண்றீங்கல்ல, மண்டகப்படி பண்றீங்கல்ல, இந்த 6 இடத்துலையும் அந்த அக்னி வருதான். மேல 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 வந்து இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு அக்னி வர்ற பொழுது இங்க இருக்கிற அமுதம் அப்படியே உருகுமா, உருகி மூலாதாரத்தில் பாயுமா. உடம்புல உள்ள 72,000 நாடிகள்ல அது சேருமா. அந்த உடம்புக்கு அழிவே கிடையாதான். திருமூலர் திருமந்திரம். இவாளுக்குத்தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு பேர். சித்தம்னா என்ன? யோக சாஸ்திரத்தில் சித்தம் என்பது அழுத்தமாய் நினைக்கக்கூடிய மனம். எங்கிருந்து புறப்படுது? அங்கிருந்து. யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகம் சொல்றார் திருமூலர். அந்த யோக பாதையிலே இப்படி வந்து பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு வந்துட்டா ஒரு அமுதம் பாயும். இப்படி இருக்கவங்களுக்கு சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு பேர். நாமெல்லாம் பக்தர்கள், சித்தர்கள் இல்லை. பக்தர்கள் பரவாயில்ல, சித்து ரொம்ப பெரிய வேலை. அவர்கள் சித்தர்கள். திருவாரூர்னா என்ன? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? திருவாரூர்ல பிறந்தா அவருக்கு நான் அடிமை அப்படின்னு பாடிவிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கு, நான் சொல்லணும். உடம்புல 6 ஆதாரம் சொன்னா, மூலாதாரம்னு ஒன்று சொன்ன ஆரம்பத்தில், அதுதான் திருவாரூர். மூலாதாரம் திருவாரூர். அந்த சுவாதிஷ்டானம் சொன்னா அதுதான் திருவானைக்காவல். இந்த கொப்பூலுக்கு நேர சொன்னல மணிபூரகம், அதுதான் திருவண்ணாமலை. இந்த அநாகதஸ்தானம் இதுக்கு நேர சொன்னது சிதம்பரம். இங்கேயும் டிக் டிக்னு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிதம்பரத்திலையும் பெருமான் ஆடிக்கிட்டே இருப்பாரு. இந்த அடிப்பு நின்னா சுத்தி இருக்கவன் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த ஆட்டை நின்னா உலகம் நின்று போயிடும். இது சிதம்பரம். இந்த இடம் சொன்ன விசுத்தின்னு இது காளகஸ்தி. இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் காசி. இந்த உச்சந்தலை அதுதான் கைலாசம். அதுக்கு மேலே 12 அங்குலம் அதுதான் மதுரை துவாதசாந்த தலம். திருவாரூர் எங்கே? மூலாதாரம். திருவாரூர் பிறந்தார்கள்னா என்ன அர்த்தம்? மூலாதாரத்து அக்னியை யாரெல்லாம் எழுப்புகிறார்களோ அவர்கள் திருவாரூரில் பிறந்தார்கள். அந்த அக்னியை எழுப்பக்கூடிய பரம ஞானிகளுக்கு நான் அடிமை. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், திருவாரூர் மேல ரொம்ப பக்தி அவருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணது அந்த காலத்திலே அடியார்கள் நிறைய பேர் இருந்த ஊர் திருவாரூர். தேவாசிரியன் மண்டபம். அதனாலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். பெண்ணாச்சு பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். 61 பேர் ஆச்சு. 62 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன். அது யாரு 30 திருமேனி தீண்டுவார்? நம்ம கோயில்ல உள்ள சைவ சிவாச்சாரியார்கள். காலம்பர சாமியை தொட்டு அர்ச்சனை அபிஷேகம் ரொம்ப கொடுத்து வைக்கணும். ரொம்ப நாள் தவம் பண்ணாதான் கோயில்ல அர்ச்சகரா வரலாம். இல்லைன்னா பக்கத்தில் போக முடியுமா? 30 திருமேனி. காலையில தொட்டு அபிஷேகம், மத்தியானம் தொட்டு அபிஷேகம், ராத்திரி தொட்டு அபிஷேகம். மாத்த சம்பிரதாயத்திலே சில ஆஞ்சநேயர்கள் கோயில் கட்டியிருப்பாங்க. ஆஞ்சநேயர் வாலில் மணி இருக்கும். வியாசராஜர் உண்டாக்கின கோயில் அதெல்லாம். மத்துவர்கள் காலையில் தொட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாமியை தொட மாட்டாங்க, நாளைக்குத்தான் தொடுவாங்க. இன்னைக்கும் பல ஆஞ்சநேயர் கோயில் அப்படி இருக்கு. சிவாச்சாரியார்கள் 3 வேளையும் தொட்டு பூஜை பண்றாங்க. சிவபிரான் ஆதி செய்வன். சிவபெருமானுக்கு 5 முகம்.
ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம். 5 முகத்திலே இருந்து 5 ரிஷிகள் வந்தார்கள். அகஸ்தியர், கௌதமர், பரத்வாஜர், காசிவர், கௌசிகர். 5 பேர் வந்தார்கள். 5 ரிஷிகள்ல இருந்தும் பிராமணர்கள் வந்தார்கள். அதனாலதான் கோத்திரம், காசிப கோத்திரம், கௌசிக கோத்திரம், அப்படி 5. இந்த 5 பேர் இருக்கார்களே, இந்த 5 பேரை வச்சுதான் மற்றது போறா. அப்படி வந்த பெருமக்கள் 3 வேளையும் திருமேனி திண்டக்கூடியவர்கள். அழகான வரி பாருங்க. அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் 30 திருமேனி திண்டுவார். கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது அழுத்துக்கப்படாது. என்ன நேத்தி நம்ம தான் பண்ணோம், இன்னைக்கு நம்ம தான் பண்ணோம். ஒரு நாளைக்கு 3 வேளை கடவுள் கொஞ்சம் அப்பப்போ மாறியா இருப்பாரு. அவர் அது மாதிரி தான் நமக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் அபிஷேகம் பண்ற பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட மத்தியான அபிஷேகம் பண்ற பொழுது மகிழ்ச்சி அதிகமா இருக்கணுமா? அது எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைய குளிப்பாற்றோம்ல, நேற்று குளிப்பாற்ற பொழுது இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு பயலுக்கு வயிறு ஒரு சுத்து பெருத்து இருக்கு, சந்தோஷமா இருக்குல்ல. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், அப்படியா? அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் 30 திருமேனி திண்டுவார். 30ன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை. அப்படி மட்டும் இல்ல, போன காலம், இந்த காலம், வருங்காலம், 3 காலத்திலையும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு நான் அடிமை. அடுத்தது, முழுநீரு பூசிய முனிவர்க்கு மடியேன். உடம்புல திருநீரு 16 இடத்துல பூசணும். விவரம் இல்லாதவன் உடம்பு பூரா பூசுவேன். 16 இடம் எடுத்து உச்சந்தரையில் வைக்கணும். நம்பர் 1. நெத்தியில பூசணும் 2, நெஞ்சில 2, 2 2 4. இந்த தோள்பட்டை கிட்ட இந்த இடத்துல, முழங்கைக்கு மேல, மணிக்கட்டுக்கு மேல, இங்க 3, இங்க 3. என்னைக்குங்க? 1 2 3 4 7 10. 2 விலாவிலையும் 2 12, 2 தோள்பட்டையில 2 14, 2 முழங்கால 2 16. இது பூரா தண்ணி சேர்ற இடம். இங்க விபூதியை பூசியாச்சுன்னா தண்ணியை உறிஞ்சிவிடும். ஜலதோஷமும் வராது, ஒன்றும் வராது. குளிச்ச உடனே விபூதி தண்ணியில, எந்த தண்ணியில குளிச்சியோ அதே தண்ணியில குழைச்சு பூசிட்டா ஒரு நோயும் வராது. நாங்க பல ஊருக்கு போயிட்டு இருக்கோம், பச்சை தண்ணியில தான் குளிக்கிறோம், வெந்நீர் குளிக்கிறது கிடையாது. கைலாசத்துக்கு போன போது கூட பச்சை தண்ணி தான். நேபாளத்து காட்மண்டுல ஐஸ் கட்டி மேல இருக்கும் தண்ணி ஒரு மாதிரியா இருக்கும். தலையில கைய வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஊத்துனோம்னா 2 ஆட்டம், அப்புறம் சரியா போயிடும். அவ்வளவுதான். விபூதியை குழைச்சு பூசி விட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆமா, விபூதி எப்படி இருக்கணும்? அதத்தான் சேக்கிழார் சொல்றார். நான் பயந்தே போயிட்டேன். நம்ம கடையில விபூதி வாங்குறோம். சேக்கிழார் சொல்ற விபூதிக்கும் கடையில விற்கிற விபூதிக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம இதைத்தான் வாங்கி பூசிக்கிட்டு இருக்கோம், வேற வழி இல்லை. சேக்கிழார் என்ன தெரியுமா சொல்றார்? பசு கன்று போட்ட 10 நாட்களுக்கு உட்பட்டது. ஈனாத கிடாரி, கன்று போடாத பசு, நோயுள்ள பசு, கன்று செத்து போன பசு, கிழட்டு பசு, மலட்டு பசு, மலம் தின்னக்கூடிய பசு, இதனுடைய சாணத்தை எடுக்க கூடாது. இதெல்லாம் கூடாதான். எது எது? கன்று போட்ட 10 நாள் வரைக்கும் உள்ள பசு, கன்று போடாத கிடாரி, நோயுள்ள பசு, கன்று செத்து போன பசு, கிழட்டு பசு, மலட்டு பசு, மலம் சாப்பிடக்கூடிய பசு, இதுகிட்ட எல்லாம் போகக்கூடாது. சாணத்தை இதெல்லாம் எடுக்கப்படாது. அப்ப என்ன சார் செய்யறது? நல்ல பசு வீட்டில் வளர்த்து அதுகிட்ட சாணம் போடுற பொழுது கையில வாங்கணும். எப்போ? பங்குனி மாசம், தை மாசம், இந்த 2 மாத்தையில தான் வாங்கணும். அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தசி, அதுல வாங்கணும். கையில வாங்கி சத்யோஜாத மந்திரம் சொல்லணும். அதுல பஞ்சகவ்யத்தை விடணும். வாமதேவ மந்திரம் சொல்லணும். அகோர மந்திரம் சொல்லி பிசையணும். தத்புருஷ மந்திரத்தினாலே உருட்டணும். ஓம தீக்குள்ள ஈசான மந்திரம் சொல்லி வச்சு சுடணும். அப்புறம் விபூதி வரும். எப்படி எப்படி எப்படி
நடக்கிற காரியமா எங்க தாயார் பண்ணுவாங்க. மந்திரமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பசுமாடு, கன்றுக்குட்டியோட உள்ள பசுமாடு சாணத்தை கையில் வாங்க முடியாது, போடுற இடத்துல எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்து உருண்டை உருட்டுவாங்க. நெருப்பு, உமி, நிறைய உமி, இந்த உருண்டையை நடுவில் வச்சு உமி போட்டு வச்சிருவாங்க. அந்த உமியிலே அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எரியாது, தணலாக கிடக்கும். 3 நாள் வச்சிருவாங்க. இன்னைக்கு வச்சா நாளைக்கு நாளானைக்கு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா வெள்ளை வெளேர்னு நமக்கு விபூதி கிடைக்கும். வெள்ளையா இருக்கிற பேப்பரை நெருப்பில் போட்டால் கருப்பாக போகுது. கருப்பாக இருக்கிற சாணத்தை நெருப்பில் போட்டால் வெள்ளையாயிருது. அதனால தான் அதுக்கு மரியாதை. திருநீற்றுக்கு அதான் மரியாதை. இப்போ எடுத்தோம் பாருங்க, இதுக்கு கற்பம்னு பேர். நம்பர் 1. சார் இதெல்லாம் ஆகாது, நம்மளால முடியாது. அப்போ உனக்காக ஒரு வழி. காட்டில் கிடந்து காஞ்சி போன பசுஞ்சாணம் எடுத்துக்கோ. அது செகண்ட் தான், தீராபட்சம். எடுத்து பொடியாக்கு. பசுமாட்டினுடைய கோசலத்தை விட்டு பிசைஞ்சுக்கோ. அஸ்திர மந்திரம் சொல்லி உருண்டையாக்கு. ஓமத்தியில சுற்றி எடுத்துக்கோ. அது அனுகற்பம். இன்னும் மோசம், நம்பர் 3, 3rd கிரேடு. மரங்கள் உராய்ந்ததுனால தீ வந்திருக்கும். அதுல அங்க கிடந்த சாணம் அதுவா வந்திருக்கும். பசுக்கள் தங்குற இடம் தீ பிடிச்சிருக்கும், அதனால சாணம் வந்திருக்கும். மற்ற இடங்கள் தீப்பிடிச்சு சாணம் வெந்திருக்கும். செங்கல் சுட்ட இடத்துல சாணி போட்டிருந்தா அது வெந்திருக்கும். இது எல்லாம் எடுத்து கோசலத்தால் பிசைந்து எடுத்து சுட்டால் அது உபகற்பம். கற்பம், அனுகற்பம், உபகற்பம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. கடையில் வாங்கினா அது விபூதியே இல்லை. பழனியில சித்தநாதன் விபூதின்னு ஒன்று விற்கிது. சித்தநாதன்ட்ட போனா பெரும் பகுதி சுத்தமா வச்சு கும்பிட்டுட்டு பண்ணிட்டு இருக்காரு. திருமுறைகள் பாடி செய்கிறார். திருமுறை ஈடுபாடு உள்ளவர். பழனி இலக்கிய மன்றத்துக்கு தலைவர். அதனால ஒரு மரியாதை. சித்தநாதன் விபூதி. நமக்காக இந்த வாசனை போடுறது, விபூதி எல்லாம் வாசனையா இருக்காது. விபூதி நைசாவும் இருக்காது. உண்மையான விபூதி அநேகமா நம்ம நேரத்துல தான் இருக்கும். லேசா லேசா வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஏதோ மருந்தெல்லாம் கலக்கி ஆஹா விபூதி, அதெல்லாம் விபூதி கிடையாது. நமக்கு தெரியல, பூசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணியாச்சுன்னா அரண் அங்கி ரொம்ப முக்கியம். கோயில்ல சிவபெருமானுக்கு முன்னால நின்று விபூதி பூசக்கூடாது. வாங்கிக்கிட்டு அப்படி திரும்பிக்கிட்டு பூசணும். பூசுற பொழுது விபூதி தரையில விழக்கூடாது, தோள்பட்டையில தான் விழணும். 3 கையினால 3 விரலால பூசணும். நெருப்புக்கு முன்னால நின்று பூசக்கூடாது. ஆத்துக்கு முன்னால நின்று பூசக்கூடாது. நடந்துகிட்டே பூசக்கூடாது. குருநாதனுக்கு முன்னால நின்று பூசக்கூடாது. நன்மை இல்லாத பூமி, சுத்தமில்லாத இடம், சுடுகாடு, அங்கெல்லாம் பூசக்கூடாது. மேனி முழுவதும் பூசலாம், திரிபுண்டரமாக பூசலாம். இப்படி பூசக்கூடியவர்களுக்கு முழுநீர் பூசிய முனிவர்னு பேரு. இவர்களுக்கு அடியேன். எப்படி முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? 30 திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். முதல்ல என்ன ஆரம்பிச்சோம்? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், 30 திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். 63 முடிஞ்சு வச்சு. 64 அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். அது யாரு? அப்பாலும் அடிச்சார்ந்தார். தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒருத்தர் சிவான் இருப்பார். சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் சிவான்னு சொல்லி இருப்பார். அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் சிவான்னு சொல்லி இருப்பார். மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால். மூவேந்தர் தமிழ் வழங்கும் சேக்கலார் காலம் அப்படித்தானே. இதுக்கு வெளியில இருந்தவர்கள் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோடும் நாவேந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நல் தொண்டர் காலத்து முன்னும் பின்னும்.
திருத்தொண்ட தொகை பாடிய காலத்துக்கு முன்னாலே உள்ள அடியார்கள், திருத்தொண்ட தொகை பாடினதுக்கு அப்புறம் உள்ள அடியார்கள் இடத்தினாலே அப்பாலும் அடிச்சார்ந்தார், காலத்தினாலே அப்பாலும் அடிச்சார்ந்தார். பின்னாலே வர்றவங்க அவ்வளவு பேருடைய திருவடிகளும் என் தலைக்கு மேலே அப்பாலும் அடிச்சார்ந்தார். அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. 64 வரலாறு முடிஞ்சு போச்சு. இன்னும் 8 வரலாறு இருக்கு. மொத்தம் 72. இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுக்குவோம். மிச்ச நாளைக்கு. இன்னைக்கு ஈஸியா இருந்ததுனால கொஞ்சம் வேகமா போயிட்டோம். வரலாறு சுருக்கம். ஆனா இப்ப சொல்ற வரலாறு ஒரு நிறைவான வரலாறு. நாமெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போறோம். தொண்ட நாடு. காஞ்சிபுரத்துல ஒரு ராஜா, ராஜசிம்ம பல்லவன் அவனுக்கு பேரு. ராஜசிம்ம பல்லவன் கைலாசத்துக்கு போயிருக்கான். கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் கட்டினான். கைலாசத்தில் எப்படி இருக்கோ அப்படியே கட்டினான். இன்னைக்கு இருக்கு கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரம் போனா பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் இடிஞ்சு கிடக்கு. அற்புதமான கலை சிற்ப வேலைப்பாடுகள். கோயிலுக்குள்ள போனா ஒரு பக்கத்தில் ஒரு துவாரம் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் வரணும். கோயிலை சுத்தி அதுக்கு உள்ள போறதுக்குள்ள பெரும்பாடா போயிடும். குகை மாதிரி இருக்கு. இப்படித்தான் உள்ள போகணும். உள்ள தவழ்ந்து போகணும். தவழ்ந்து போய் அந்த பக்கம் வரணும். இந்த குண்டா இருக்கிற ஆளுக உள்ள போய் முன்னும் போக முடியாம பின்னும் வர முடியாம மாட்டிக்கிறத பார்த்தா பாவமா இருக்கும். நான் உள்ள போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம் அப்பவே. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. வயசாகி போனா நம்மளால குனிஞ்சு போக முடியுதோ இல்லையோ. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வரலாம். அது என்ன தெரியுமா? தாய் வயிற்றுக்கு சமானமா. கர்ப்பத்தில் போயிட்டு திருப்பி வர்றாப்பலையா. அதுல போயிட்டு வந்தாச்சுன்னா இனிமே கர்ப்பவாசம் கிடையாதான். இதே மாதிரி கைலாசத்தில் ஒன்று இருக்கு. கைலாசத்தில் பரிக்கிரமா பண்ற இடத்துல யமத்வாரம்னு சொல்றாங்க. டார்ச்சனுங்கிற இடத்துல இருக்கு யமத்வாரம். அதுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்தா யமதர்ம ராஜா நம்மளை மரியாதையோட கூட்டிக்கிட்டு போவாராம். நான் 2 தடவை போயிட்டு திரும்பி வந்தேன். விட்டுறப்படாதில்ல, அவர் பாட்டுக்கு போட்டு பார்த்துடப்படாதில்ல. அதான் அதே மாதிரி இங்கே கர்ப்பவாசம் கிடையாது. தொண்ட நாடு காஞ்சிபுரம் மகாராஜா ஒரு கோயில் கட்டிட்டான். கோயில் அழகா கட்டினான். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுட்டான். நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ராஜா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கார். கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். உன் கும்பாபிஷேகத்தை மாத்தி வச்சுக்கோ, நாளைக்கு வேண்டாம். ஏன்? திருநின்ற ஊரிலே பூசலார் நாயனார் நமக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கார். நாளைக்கு அந்த கோயில்ல கும்பாபிஷேகம். நான் உன் கோயிலுக்கு வர முடியாது. ஏன் சிவபெருமான் ஒரு நாளையில 4 கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரா? எல்லா இடத்திலும் இருக்கிற சிவபெருமான் வரமாட்டாரா? வேணும்னே இவன்கிட்ட வந்து சொல்லிவிட்டார், உன் கும்பாபிஷேகத்தை மாத்தி வச்சுக்கோ, நான் அங்க போறேன். நம்ம சொல்றோம்ல, நான் கோலாலம்பூர் போறேன், நாளைக்கு நான் வர முடியாது. நம்மளால முடியாது, கடவுளால முடியாதா? முடியும். அவனுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது, கடவுள் நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு, நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம். யாரு கட்டின ஆலயம்? திருநின்ற ஊர். அவருக்கு என்ன பேரு? பூசலார் நாயனார். கோயில் எத்தனை வருஷம் கட்டினார்? ஒரு 30-40 வருஷமா கட்டினார். அப்பா, நெடிது நாள், நெடிது நாள். இவனுக்கு புரியல. நம்ம நாட்டில் நமக்கு தெரியாம இத்தனை வருஷமா கோயில் கட்டி இருக்காங்களா? அது எப்படி? சிவபெருமான் சொல்றார், நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய். நாளைக்கு விட்டு வேற ஒரு நாள் வச்சுக்கோ என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார். இவனுக்கு தூக்கம் போச்சு. போய் பாத்திரணும், இப்பவே போய் பாத்திரணும். மறுநாள் காலம்பர கும்பாபிஷேகம் பண்ண முடியாது.
மகாராஜா புறப்பட்டு திருநின்ற ஊருக்கு போயிட்டார். திருநின்ற ஊர்ல பார்க்கிறார், கோயிலையே காணா. இன்னும் 30-40 வருஷமா கோயிலுங்கிற ஒன்னத்தையும் காணா. எங்க இந்த ஊர்ல பூசலார் நாயனார் யாரு? அந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, அவர் தான். சத்திரத்துக்குள்ள கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காரு. இவர் தான் பூசலார் நாயனார். அப்படியா? பக்கத்தில் வந்துட்டார். ராஜா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். இவர் என்னமோ கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்த்தார். மகாராஜா கும்பிட்டார், அவரும் கும்பிட்டார். என்ன செய்யணும்? நீங்க கோயில் கட்டி இருக்கீங்களா? இன்னைக்கு அங்க கும்பாபிஷேகமா? அந்த கோயில் எங்க இருக்கு? நான் கோயில் கட்டினது உனக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே தெரியும்ல, தெரியணும்ல, உனக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான் கனவுல வந்து சொன்னார். கண்ணீர் கொட்டிருச்சு இவருக்கு. ஏன்? இவருக்கு பேரு பூசலார்னு பேரு. கோயில் கட்ட ஆசைப்பட்டார், பைசா கிடையாது. கையில காசு இல்லாம கோயில் கட்ட முடியுமா? ஆனா ஒண்ணு, கோயில் கட்டணும். உட்கார்ந்தார், மனசுக்குள்ளே கோயில் கட்டினார். நம்ம மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கோம். பல பேர் மனக்கோட்டை கட்டுறோம்ல, நினைச்ச மாத்திரத்தில் அமெரிக்கா போயிட்டு திரும்பிடுவோம், அவ்வளவுதான். இவர் எப்படி தெரியுமில்ல, அஸ்திவாரம் போட்டு சுவர் எழுப்புறதுக்கு 3 மாசம் ஆகும்னா 3 மாசம் அப்படியே உட்கார்ந்து இருப்பாராம். உண்மையா ஒரு கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை மாசம் ஆகுமோ அத்தனை மாசம் உட்கார்ந்து கட்டி இருக்காரு. அதனாலதான் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த. நினைச்சு 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 மெதுவா அந்த கோயிலை இத்தனை வருஷம் கட்டி இருக்கார். எங்க உட்கார்ந்து பாருங்களேன், நினைப்பு எங்கேயோ ஓடுமில்ல, இங்கேயே உட்கார்ந்து இருக்கும். ஒரு செங்கலை எடுத்து வைக்கணும்னா இங்கே இருந்து செங்கலை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள அதுதான் நடக்கும். இப்படி கோயில் யாராவது கட்டினாங்களா? சிவபெருமான் நீங்க கட்டின கோயிலுங்கிறார், சொல்லிட்டார். நான் மனசுல கட்டின கோயில், இது எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எம்பெருமான் உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கிறான்னா நான் பெரும்பேறு பெற்று விட்டேன். அழுதார். என்னை ஓர் பொருளாய்க்கொண்டு எம்பிரான் அருள் செய்தாரேல் முன்வரு நிதி இல்லாமை. கையில காசு இல்ல, அதனாலே மனத்தினால் முயன்ற கோயில், மனசனால கட்டின கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவார் எடுத்து சொன்னார். நான் கோயில் மனசுக்குள்ளதான் கட்டினேன், வெளியில கட்டுறதுக்கு காசு இல்லை, வசதி இல்லை, ரொம்ப நாளா கட்டினேன். சிவபெருமான் சொல்லிவிட்டார். இன்னைக்கு உங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டாராம். என் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒத்தி வைக்க சொல்லிவிட்டார். நமக்கு ஒரு சந்தேகம், சிவபெருமான் இவர் கனவுல போகாம, ராஜா கனவுல போகாம அடியார் கனவுல வரப்படாதா? கொஞ்சம் யோசிங்க. அவரு கனவுல வர்றதுக்கு ரெடியா இருக்க ஆளு. ராஜா கனவுல வராம இந்த மனசுல கோயில் கட்டினாரு பாருங்க, இவர்கிட்ட வந்து இந்த பாரு ராஜா கோயில் கட்டி இருக்காரு, அது பெரிய கோயில், நீ மனசுல தானே கட்டின, அது எப்ப வேணாலும் வச்சுக்கலாம்ல, அடுத்த வாரம் வச்சுக்க, லேட்டா வச்சுக்க சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? அருமையான காரணங்கள். நம்பர் 1, கடவுளுக்கு நீ வெளியில கட்டுற கோயிலை விட மனசுல கட்டுற கோயில் தான் பிடித்தம். வெளியில கட்டுற கோயில் கடவுளுக்கு வாடகை வீடு, மனசுல கட்டுற கோயில் கடவுளுக்கு சொந்த வீடு. மனக்கோயில் அதானே அவருக்கு வேணும். மனசுல கோயில் கட்டாம நீ வெளியில 1000 கோயில் கட்டி யாருக்கு என்ன லாபம்? அதனால இது பிரியம். இன்னொரு செய்தி, ஒருவேளை இவர் கனவுல வந்தாருன்னு வச்சுக்குங்க, அட வச்சுக்குவோம், ஊர்ல ஒருத்தனுக்கும் செய்தி தெரியாது. இவர் கோயில் கட்டினாரு, ராஜா கனவுல வந்து கடவுள் சொன்னாரு, ஒத்தி வச்சுக்கிட்டாரு, அவரோட போயிரும். வெளியில ஒருத்தனுக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா? ராஜாட்ட போய் சொன்னாரா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 3வது ஒன்னு சொல்றேன், அடியார் கனவுல சிவபெருமான் வர முடியாது. ஏன்? அவருக்கு கனவு வராதா? இந்த ஆளு தூங்கினா தானே. 30 வருஷமா தூங்காம கனவு இல்லாம உட்கார்ந்து இருக்காருங்க. உட்கார்ந்து இருக்க போதா கனவு வரும்? ராஜா வேலை வேலைக்கு தூங்கினா என்ன? கோயில் கட்டினது கொத்தனாரு.
இந்த ஆளு இவரே உட்கார்ந்து ராத்திரி பகலா மனசுனால நினைச்சு கோயில் கட்டினாரா? நெடிது நாள் நினைந்து செய்த. தூங்கினா தானே கனவுல வர்றதுக்கு. இந்த ஆளு தூங்காம கட்டினாராம். அதனால இந்த கோயில் பிடித்தம். சுருக்கமா சொல்ல போனா நம்ம வெளியில கட்டுற கோயில் பூரா கடவுளுக்கு வாடகை வீடு. நம்மளா மனசுக்குள்ள கட்டுற கோயில் சொந்த வீடு. நமக்கு இந்த உடம்புங்கிறது சொந்த வீடு இல்லை, இது வாடகை வீடு. கடவுள் திருவடி அது மட்டும்தான் நமக்கு சொந்த வீடு. நம்ம புரியாம இதுவே நம்ம வந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது வாடகை வீடு. இது வாடகை வீடு தெரியுதா? இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரங்க. எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். உடம்புக்கு வாதம் பித்தம் சிலேத்துமா. ஒருத்தன் முஸ்லிம், ஒருத்தன் இந்து, ஒருத்தன் கிறிஸ்தவன். இந்து வந்தா 6 மாத்தையில காலி பண்ணுங்கிறார். முஸ்லிம் வந்தா 15 நாளையில காலி பண்ணுங்கிறார். கிறிஸ்தவர் வந்தா 4 அணைக்கு காலி பண்ணுங்கிறார். 3 பேரும் சேர்ந்து வந்தா காலி பண்ணி எல்லா பண்ட பாத்திரத்தை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. யாரு? வாதம் பித்தம் சிலேத்துமா. வாதம் வந்தா 5-6 மாசம் ஓடும். பித்தம் வந்தா 15 நாளைக்கு ஓடும். சிலேத்தும வந்து சளி இழுக்க ஆரம்பிச்சா ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. 3 வந்தா முடிச்சிருவான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கி அழுதிட்டு பேரினை மாற்றி புனம் என்று பேரிட்டு சூரங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். இந்த வீட்டுக்கு என்ன வாடகை? காலம்பரை எந்திரிச்ச உடனே 1 கப் காப்பி வாடகை. அதுக்கப்புறமா 4 இட்லி போண்டா பொங்கல். அப்புறம் மத்தியானத்துக்கு ஏகப்பட்ட பிரசாதம், ஏகப்பட்ட சாதம். சாயங்காலத்துக்கு வடை காப்பி. ராத்திரி 8 மணிக்கு அது ஏகப்பட்டது. சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கான் இந்த வீட்டுக்கு. வாடகை கொடுக்காட்டி வீடு போயிடும். ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன். ராமலிங்க சுவாமி சொன்ன வார்த்தையை நான் புரியறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன். ஆகார கூலி கொடுக்கலன்னு வச்சுங்க, செத்தில்ல போயிரும், வீடு போயிரும்ல. சரி, இந்த வீடு நல்ல இடத்துல இருக்கா? இல்லை. வீட்டுல பாதுகாப்பு இருக்கா? இல்ல. 5 பேர் திருட்டு பைய உள்ளேயே உட்கார்ந்து இருக்கான். மெய் வாய் கண் மூக்கு செவி 5 திருட்டு பைய உள்ள உட்கார்ந்து இருக்கான். சரி, வீட்டுக்கு காவல் எல்லாம் இருக்கா? இல்ல. வாசல் படி இருக்கா? 9 வாசப்படி. சில வாசலுக்கு கதவு உண்டு, சில வாசலுக்கு கதவே கிடையாது. காதுங்கிற வாசலுக்கு கதவு கிடையாது. வாய்ங்கிற வாசலுக்கு கதவு உண்டு, மூக்குக்கு கதவு கிடையாது. யோசிச்சு பாருங்க. 9 வாசல், 9 துவாரம் உடம்புல. சிலதுக்கு மூடி உண்டு, சிலதுக்கு மூடி கிடையாது. கண்டதை பார்க்காத, கண்ணை மூடிக்கோ. எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோ, காது திறந்து இருக்கும். ஏன்? எல்லாத்தையும் பார்த்தா கண் வலிக்கும், ரொம்ப பேசினா வாய் வலிக்கும், நடந்தா கால் வலிக்கும். நல்ல பல செய்திகளை கேட்டால் காது வலிக்காது. அதனாலதான் காதை திறந்து வச்சான். செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம். 9 துவாரம், 5 பேர் திருட்டு பயலுக, வாடகை. சரி, இந்த வாடகை எப்படி தெரியுமில்ல? அதான் தீராத அநியாயம். அம்மா வயிற்றிலேருந்து வந்த பொழுது ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும் பால். வயசாக 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 வாடகை ஏறிக்கிட்டே போயிருச்சு. சரி, இந்த வாடகையை மாசம் 1ஆம் தேதி கொடுத்து விட்டு 30 நாளைக்கு விட்டுடலாமா? 30 நாள் சாப்பாட்டை ஒரு நாளையில சாப்பிட்டு விட்டு 30 நாள் பட்னி இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் வாடகை, ஒரு வேளைக்கு வாடகை, காலையில வாடகை, மத்தியான வாடகை, சாயங்கால வாடகை, ராத்திரிக்கு வாடகை. குடியிருக்கவன் வாடகை கொடுத்து ஒஞ்சு போயிடுவான். எங்கே சம்பாதிக்கிறது? இந்த வீடு நமக்கு வாடகை வீடு. கடவுள் திருவடி நமக்கு சொந்த வீடு. இது சும்மாங்க விட்டுட்டு அங்கதான் போகணும், அதான் நமக்கு பெர்மனன்ட். அதைத்தான் கடவுள் சொல்றார். உன் மனசுக்குள்ள எனக்கு ஒரு இடம் போட்டு வை. ஆணவம், கண்மம், மாயை, காமம், கோபம் எல்லாத்தையும் போட்டு வச்சா கடவுளுக்கு இடம் கிடைக்காது. அவர் ஒன்று கொடுத்தனம் பண்றாப்புல வந்துடும். மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா கடவுள் இருக்க இடம் கிடைக்காது இல்ல. அதனால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே. ஆணவம், கண்மம், மாயை, கோபம், லோபம், மதம்,
மார்ச்சரியம், இதுக்கு இடம் கொடுக்காதே. கொடுத்தா கடவுள் உள்ள கஷ்டப்பட்டு இருப்பார். இது இல்லைன்னா கடவுள் சந்தோஷமா இருப்பார். அதுதான் பூசலார் நாயனார் வரலாறு.